அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் பேசும் பயணம். திரு சுபா அவர்களின் மூடாத கல்லறை, அத்தியாயம் 1. அந்த அழகான பெண்ணை கொலை செய்யப் போகிறோம் என்று நான் நினைக்கவே இல்லை. ஆனால் கொலை செய்தோம், 3 பேராக சேர்ந்து. கரப்பான் பூச்சியை ஓடவிட்டு உள்ளங்கையால் பட்டென்று அடிக்கும் பூனை போல நாங்கள் செயல்பட்டோம். எங்கள் செயலை இப்போது நினைத்து பார்த்தால் படுவக்கிரமாக இருக்கிறது. ஆனால் அன்றைக்கு அது எளிதாக நடந்தது. எந்த கூச்சமும் குற்ற உணர்வும் இன்றி சுலபமாக அந்த உயிரை பறிக்க முடிந்தது. அந்த பெண் ஏன் எங்கள் ஹோட்டலுக்கு வந்தாள்? அவள் விதி ரேகை அப்படி விதித்திருந்தபோது நான் என்ன செய்ய முடியும்? எல்லா விவரங்களையும் தருகிறேன், ஒவ்வொன்றாய் குறித்து கொள்ளுங்கள். என் பெயர் இளங்கோ. மகாபலிபுரம் புதிய சாலையில் எஸ்கேஎஸ் கார்டன்ஸ் என்று கவனித்திருப்பீர்கள். 3ஆம் உயரத்திற்கு பாறாங்கற்களால் காம்பவுண்ட் சுவர் எழுப்பி கோட்டை வாசல் போல் கேட் இருக்கும். டூரிஸ்ட் பஸ்ஸுகள் பால் குடித்த கன்றுகள் போல பொறுமையாக நின்றிருக்கும். ராட்சச ராட்டினங்களில் மக்கள் கிரீச்சிட்டு கொண்டிருப்பார்கள். நீச்சல் குளத்தில் சறுக்கி வந்து விழும் குழந்தைகள் சந்தோஷத்தில் வீறிடும். எலக்ட்ரிக் கார்களில் சவாரி செய்ய சலிப்பில்லாமல் கியூ நீளும். தண்ணீரோடு அடித்து போகிற படகுகளில் மக்கள் இதயத்தை கையில் பிடித்து கொண்டு சவாரி செய்வார்கள். திங்கள் கிழமையா, புதன்கிழமையா, ஞாயிற்றுக்கிழமையா, வாரத்தின் எந்த நாளும் அங்கே கூட்டம் அலைமோதி கொண்டிருக்கும். பள்ளி குழந்தைகள் ஒரு பக்கம் கூட்டம் கூட்டமாக ஸ்கூல் பஸ்ஸில் வந்து இறங்கும். மோட்டார் சைக்கிள்களில் ஜோடி ஜோடியாக கல்லூரி கூட்டம் வந்து கலக்கும். பேரன் தோலை பிடித்து கொண்டு செயற்கை அரண்மனையின் பளிங்கு தரையை பிரமிக்க ரிட்டையர்ட் கேஸுகள் ஒரு பக்கம் வந்து தள்ளாடும். உங்களுக்கு தெரியாததல்ல, சுற்றுலா சுவாரஸ்யங்களை மட்டும் மக்களுக்கு காட்டி இவ்வளவு பெரிய நிறுவனத்தை இடரில்லாமல் நடத்த முடியாது. பின்னணியில் எவ்வளவோ நடக்கும். சுற்றுலா குடில்களை வாடகைக்கு எடுப்பவர்கள் யாரும் சொந்த ஜோடிகளோடு வருவதில்லை. வருபவர்களை நாங்கள் எந்த கேள்வியும் கேட்பதில்லை என்பது மட்டும் முக்கியமில்லை. வேறு யாரும் கேட்டு விடாமல் பார்த்து கொள்வதும் எங்கள் கடமை. போலீஸிற்கு மாதம் எவ்வளவு தருவோம் என்ன என்பதையெல்லாம் பின்னால் விரிவாக சொல்கிறேன். இப்போது சொல்ல வந்தது அந்த கொலை பற்றி. யார் அந்த பெண்? அவளை நாங்கள் ஏன் கொலை செய்தோம்? சுந்தரகுமார் செபாஸ்டினை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள். சுருக்கமாக எஸ்கேஎஸ் என்று சொன்னால் சுலபமாக புரியும். தவணை முறையில் வீடு வாங்க, கார் வாங்க, டிவி வாங்க, துடைப்பம் வாங்க எல்லாவற்றிற்கும் அணுகுங்கள். எஸ்கேஎஸ் அவர்தான். அதிக உயரம் கிடையாது, அளவான பருமன். பணம் மட்டும் அவருக்கு பின்னால் மறைந்து நின்று மிரட்டி கொண்டே இருந்திருக்காவிட்டால் எவ்வளவு பேர் அவரை மதிப்பார்கள் என்பது மாபெரும் கேள்விக்குறி. வழக்கம் போல் எஸ்கேஎஸ் தன் பிரத்யேக ரூமில் டெலிவிஷன்களுக்கு நடுவில் உட்கார்ந்திருந்தார். வழக்கம் போல் நானும் உமாபதியும் அவருக்கு காவல் இருந்தோம். எங்கள் கைகளில் துப்பாக்கிகள், தோளுக்கு குறுக்கே தோட்டாக்கள் செருகிய பெல்ட் என்றெல்லாம் கற்பனை செய்து விடாதீர்கள். எங்களை பார்த்தால் சட்டைக்குள் பதுங்கியிருக்கும் ஆயுதமே தெரியாது. எஸ்கேஎஸ்ஸின் 2 நிழல்கள் நாங்கள். டெலிவிஷன் பார்த்து கொண்டு வேர்க்கடலையை குறித்து கொண்டிருந்தார் எஸ்கேஎஸ். எஸ்கேஎஸ் கார்டன்ஸின் வெவ்வேறு பகுதிகளை படம் பிடித்து காட்டி கொண்டிருந்தன கேமராக்கள். இதோ குடைராட்டினம், இதோ கப்பல் ஊஞ்சல், இதோ டோரா டோரா, இதோ எலக்ட்ரிக் கார், இதோ கேட், இதோ நீச்சல் குளம், இதோ காட்டேஜ் ஏரியா, இதோ கடல் அலைகள். கடல் அலைகளில் கால் நனைந்து கொண்டிருந்த பெண் வெகு எதேச்சையாக திரும்பினாள். எஸ்கேஎஸ் நிமிர்ந்து உட்கார்ந்தார். ஃப்ரீஸ் என்றார். அந்த படம் அப்படியே உறைந்தது. முழங்கால் வரை புடவையை தூக்கி கொண்டு அலைகளில் கால்களை நனைத்து கொண்டு அலைகளின் ஆர்ப்பரிப்பிற்கு தகுந்த மாதிரி கூச்சலிட்டு கொண்டு எல்லாவற்றிற்கும் மேலாக கணவனின் கையை பிடித்து கொண்டு நின்றிருந்த அந்த பெண் ரொம்ப அழகாக இருந்தாள். ரொம்ப ரொம்ப அழகாக. 20 சொச்ச வயது. புதிதாக கல்யாணம் ஆன சுவடு கழுத்தில் தெரிந்தது. எஸ்கேஎஸ் நாற்காலியில் சற்றே முன்னகர்ந்து அந்த பெண்ணை டிவி திரையில் தொட்டு காட்டினார். நல்லா இருக்குல்ல? நானும் உமாபதியும் ஒருவரை ஒருவர் மௌனமாக பார்த்து கொண்டோம். அழைச்சிட்டு வாடா என்றார் எஸ்கேஎஸ். உடன் செயல்பட்டேன். அந்த கண்ட்ரோல் ஆஃபீஸ் விட்டு வெளியே வந்தேன். எஸ்டீம், சியாலோ, காண்டஸா 3 கார்களும் காத்திருந்தன. எஸ்கேஎஸ் ஒரு கார் பைத்தியம். புதிதாக எந்த கார் அறிமுகமானாலும் முதலில் வாங்கி ஓட்டி பார்த்துவிட வேண்டும். கார்களை தவிர்த்து நான் வெளியே வந்து கடற்கரை இருந்த பக்கம் விரைந்தேன். பொய்க்கால் குதிரைகள், கரகாட்டம், சினிமா, டான்ஸ், ரெஸ்டாரண்ட் எல்லாவற்றையும் தாண்டி கடற்பகுதிக்கு நகர்ந்தேன். ஒரு 80 பேராவது கடலில் நின்று கால் நனைத்து கொண்டிருந்தார்கள். பீச் என்பது சென்னையில் இலவசமானது. ஆனால் கடற்கரையை வேறு இடங்களில் சந்தோஷமாக அனுபவிக்காமல் காசு கொடுத்து இங்கே எஸ்கேஎஸ் கார்டன்ஸில் டிக்கெட் வாங்கி வந்து கடலில் கால் நனைப்பவர்களை பார்த்தால் வேடிக்கையாய் இருந்தது. பாக்கெட்டிலிருந்து பேட்ஜ் எடுத்து சட்டையில் குத்தி கொண்டேன். எஸ்கேஎஸ் கார்டன்ஸின் ஊழியன் என்று அடையாளம் சொல்லும் பேட்ஜ். மற்றவர்களை கடந்து அந்த பெண்ணை நெருங்கினேன். வெகு கவனமாக அந்த பெண்ணை தவிர்த்து அவள் கையை பிடித்திருந்த கணவனின் தோளில் தொட்டேன். எக்ஸ்கியூஸ் மீ என்றேன். அவன் திரும்பினான். என் அடையாள அட்டையை பார்த்தான். என்ன என்றான் கண்களால். உங்கள் பெயர் என்ன சார் என்றேன்.
ராஜ்குமார் என்றான் என்னை சந்தேகமாக பார்த்து. உடனே என் முகத்தில் ஒரு மலர்ச்சி காட்டினேன். கையை நீட்டினேன். கன்கிராச்சுலேஷன்ஸ் என்று அவன் கையை பிடித்து உலுக்கினேன். நீங்கள் மிகவும் அதிர்ஷ்டம் செய்தவர். என்ன சொல்கிறீர்கள்? எஸ்கேஎஸ் கார்டன்ஸில் அவ்வப்போது திடீர் பரிசுகள் தருவோம். எங்கள் முதலாளிதான் முடிவு செய்வார். இன்றையிலிருந்து 3 ஆண்டுகளுக்கு பரிசு தருவதாக முடிவு செய்தார். ராஜ்குமார் என்று பெயர் சொல்லும் முதல் 3 ஆண்களுக்கு பிலிப்ஸ் கலர் டெலிவிஷன் தருவதாக முடிவு செய்தோம். ஸ்விம்மிங் பூலில் ஒருத்தர் ராஜ்குமார் என்று பெயர் சொன்னார். 2வதாக நீங்கள். இப்படி கொஞ்சம் நில்லுங்கள். தண்ணீரில் நிற்கும் மற்றவர்களையும் கேட்டுவிட்டு வந்து விடுகிறேன். அவனிடம் பேசும்போது தப்பி தவறி கூட அந்த பெண்ணின் பக்கம் என் பார்வை போகவில்லை. கலர் டெலிவிஷன் பரிசு என்றதும் அவன் முகம் பிரகாசமானது. லக்ஷ்மி, எல்லாம் உன் அதிர்ஷ்டம் என்றான் மனைவியின் கையை அழுத்தி. அவர்களை விட்டுவிட்டு நான் மற்றவர்களிடம் நடந்து ஒப்புக்காக பேர் கேட்டுவிட்டு வந்தேன். வேறு யாரும் ராஜ்குமார் என்ற பெயருடன் இல்லை என்பது போல் உதடுகளை பிதுக்கி காட்டினேன். வாருங்கள், ஆஃபீஸிற்கு போகலாம். அவர்களை கண்ட்ரோல் அலுவலகத்திற்கு அழைத்து போனேன். என் பின்னால் சந்தோஷ நாய்க்குட்டிகள் போல இருவரும் ஒருவருடன் ஒருவர் இழுத்து கொண்டு உரசிக்கொண்டு நடந்து வந்தார்கள். இதையெல்லாம் எஸ்கேஎஸ் டெலிவிஷனில் பார்த்து ரசித்து கொண்டிருப்பார். கண்ட்ரோல் ரூமில் நுழைந்தபோது வாசல் ரூமில் உமாபதியும் மனோகரும் உட்கார்ந்திருந்தார்கள். மனோகர் எங்கள் காட்டேஜ் பிளம்பர். இருவரையும் முன்பின் அறிமுகம் இல்லாதவர்களைப் போல பார்த்தேன். நீங்கள் என்றேன். கலர் டெலிவிஷன் பரிசு தருவதாக கூட்டி வந்தார்கள் என்றான் உமாபதி. ஓ, உங்கள் பெயரும் ராஜ்குமாரா? ஆமாம், என் பெயர் ராஜ்குமார். இவர் பெயரும் ராஜ்குமார். வெரி குட். 3 ராஜ்குமார்கள் கிடைத்துவிட்டார்கள். எல்லோரும் உள்ளே வாருங்கள் என்றேன். அந்த பெண்ணையும் சேர்த்து எல்லோரும் உள் அறைக்கு நுழைந்தோம். மேஜைக்கு பின்னே உட்கார்ந்து டெலிஃபோனில் பேசி கொண்டிருந்த எஸ்கேஎஸ் ரிசீவரை வைத்துவிட்டு கைகளை கூப்பினார். உட்காருங்கள், உங்கள் 3 பேருக்கும் வாழ்த்துக்கள் என்றார். உமாபதியும் மனோகரும் கூட அவரை முதல் முறையாக பார்ப்பது போல பணிவாக புன்னகைத்தார்கள். எஸ்கேஎஸ் என்னை விட சாமர்த்தியசாலி. அந்த பெண் இருப்பதையே கவனிக்காதவர் போல அவனை பார்த்து பேசினார். டெலிவிஷனை எப்படி எடுத்து போவீர்கள்? வண்டி இருக்கிறதா? ஏற்பாடு செய்ய வேண்டுமா? பஸ்ஸில் வந்தோம் என்றான் ராஜ்குமார். அப்படியானால் காரில் கொண்டு விட சொல்கிறேன். இனி நீங்கள் எங்கள் ஸ்பெஷல் கெஸ்ட். எப்போது எஸ்கேஎஸ் கார்டன்ஸிற்கு வந்தாலும் டிக்கெட் வாங்க வேண்டாம். தேங்க்யூ சார். இவர்கள் 3 பேரையும் அழைத்து போய் ஃபார்ம்களை நிரப்பு என்றார் என்னிடம். இப்படி வாருங்கள் சார். அடுத்த கதவு திறந்து 3 பேரையும் அழைத்து போனேன். கூடவே எழுந்த அந்த பெண்ணை, நீங்கள் இங்கேயே வெயிட் பண்ணுங்கள் மேடம், ஜஸ்ட் 2 நிமிஷம் என்றேன். பக்கத்து ரூமிற்குள் நுழைந்தவுடன் மனோகரன் தன் தம்பியிடம் சொல்லிவிட்டு வருவதாக ஏதோ முணுமுணுத்துவிட்டு கதவு திறந்து வெளியே போய்விட்டான். நான், உமாபதி, ராஜ்குமார். ராஜ்குமார் நாற்காலியில் உட்கார்ந்து எழுதுவதற்காக பேப்பர் மீது குனிந்ததும் அவன் பின் கழுத்தில் துப்பாக்கியின் பின்பக்கத்தால் தட்டினேன். பட் அப்படியே குப்பர் அடித்து பேஜை மீது விழுந்தான். பக்கத்து அறையில் கொலுசு அணிந்த கால்கள் ஓடுவது கேட்டது. வேண்டாம் வேண்டாம் என்று அந்த பெண் லக்ஷ்மி அலறுவது சன்னமாக கேட்டது. எஸ்கேஎஸ் ஆசைப்பட்டுவிட்டால் அது கிடைக்காமல் அவர் ஓய்வதில்லை. நானும் உமாபதியும் ராஜ்குமார் அருகிலேயே உட்கார்ந்து அவனை பார்த்தோம். அவன் அசைந்தால் இன்னொரு தட்டு தட்ட தயாராக இருந்தோம். கிட்டத்தட்ட 40 நிமிடம் கழித்து கதவு திறந்தது. எஸ்கேஎஸ் அங்கு நின்றார். கன்னத்தில் ஒரு நகைக்கீறல், கழுத்தருகே பிராண்டல், ஆனால் முகத்தில் பரம திருப்தி. கட்டை விரலை உயர்த்தி காட்டினார். உள்ளே வாருங்கள் என்றார். இருவரும் நுழைந்தோம். அறையின் ஒரு மூலையில் லக்ஷ்மி சினிமாக்களில் வருவது போலவே முழங்கால்களை கட்டிக்கொண்டு விம்மிக் கொண்டிருந்தாள். விழுக்கென்று நிமிர்ந்து, இதற்கெல்லாம் பதில் சொல்லாமல் நீங்கள் தப்ப முடியாது என்று கத்தினாள். ஒரு சின்ன ப்ராப்ளம் என்றார் எஸ்கேஎஸ். இந்த பெண்ணின் அண்ணன் ஒரு பத்திரிகை ரிப்போர்ட்டராம். இங்கு நடந்ததையெல்லாம் சொல்லப் போகிறாளாம் என்று சிரித்தார். உமா, இவளை என்ன செய்யலாம்? எந்த சமுத்திரத்தில் கண்டெடுத்தோமோ அதே சமுத்திரத்தில் தூக்கி போட்டால் போயிற்று என்றான் உமாபதி. அவள் திடுக்கிட்டு நிமிர்ந்தாள். அச்சத்தில் எழுந்து ஓட பார்த்தாள். உமாபதி கை நீட்டி தடுத்தான். அவன் கையில் மோதி நின்றாள். அவனை தள்ளிவிட்டு ஓட நான் தடுத்தேன். என்னிடமிருந்து தப்பித்தாள் எஸ்கேஎஸ். எங்கள் மூவருக்கும் இடையில் ஓடியே அவள் சீக்கிரம் களைப்படைந்தாள். போதும் விளையாட்டு என்றார் எஸ்கேஎஸ். மூச்செரித்தபடி நானும் உமாபதியும் அவளை நெருங்கினோம். மறுநாள் காலை கடற்கரையில் ஒதுங்கிய இளம் ஜோடி பிணங்கள் என்று செய்தித்தாள்களில் பிற்பாடு படித்திருப்பீர்கள். ராஜ்குமாரும் லக்ஷ்மியும் அபாயகரமான ஆழத்தில் எச்சரிக்கையை மீறி குளிக்கப் போய் உயிரிழந்தார்கள் என்று செய்தித்தாள்களுக்கு போலீஸ் செய்தி கொடுத்தது. அவ்வளவு எளிதாக முடிந்தது அந்த கதை. இது மட்டும்தான் என்றில்லை. நாளைக்கு உங்களுக்கு அடுத்த கதை சொல்கிறேன். அத்தியாயம் 2. நாளைக்கு உங்களுக்கு அடுத்த கதை சொல்கிறேன். ராகமிழுத்து சத்தமாக படித்தார் செபாஸ்டின். அவர் கன்னத்து சதைகள் குரலின் வேகத்திற்கு ஏற்ப ஆடின. அந்த செய்தி பத்திரிகையை மேஜை மீது தூக்கி அடித்தார். யாருடா எழுதியது இதை? குரல் சுவர்களில் அடித்து எதிரொலித்தன.
விசாரிக்கிறேன் சார் என்றார் உமாபதி குரல் எழுப்பாமல். செபாஸ்டின் சரேலென திரும்பி கையை வீசினார். உமாபதியின் கன்னம் சிவந்தது. பின் நகர்ந்து கொண்டான். ஆனால் கன்னங்களை தொட்டு பார்க்கவில்லை. இளங்கோ தான் எழுதியிருக்கிறானா? அவர் குரல் ஊருமலாக வந்தது. இளங்கோ சொல்வது போல் வந்திருக்கிறது சார். ஆனால் இளங்கோ சொல்லி இருக்க முடியாது என்றான் மனோகரன். அவர் கை எட்டாத தூரத்திற்கு நகர்ந்து நின்று செபாஸ்டின் நாற்காலியில் போய் அமர்ந்தார். மேஜை மீது இருந்த பேப்பர் வெயிட்டை உருட்டினார். உண்மையை சொல்லுங்கள், இளங்கோதானே என்றார் அடக்கமான குரலில். அவர் கோபமாய் பேசிய போது இருந்ததை விட இப்போது தாழ்ந்த குரலில் பேசியது அதிகமாய் அச்சுறுத்தியது. சத்தியமாக அவனை தீர்த்துவிட்டோம் சார். உமாபதி பதறினான். இளங்கோ எங்கே? பொய் சொல்லவில்லை சார். இந்த கைகளால் தான் அவனை புதைத்தேன். புதைத்தவன் உயிரோடு வெளியே வந்து விட்டானா? மூடிய கலரை திறந்து விட்டதா? இல்லை அவன் ஆவி கதை சொல்லி கொண்டிருக்கிறதா? கூடவே இருந்தது போல் ஒரு சம்பவம் கூட அப்படி இப்படி மாறாமல் இளங்கோவை போலவே இன்னொரு ஆள் இருக்க முடியுமா? செபாஸ்டின் பேப்பரை பிரித்து வெறி பிடித்தவர் போல அதில் உள்ள வார்த்தைகளை மறுபடியும் படித்தார். திடீரென்று விகாரமாக சிரித்தார். இதை இளங்கோ எழுதவில்லை. இளங்கோ சொல்லியதை வைத்து வேறு யாரோ எழுதியிருக்கிறான். எப்படி சொல்கிறேன் என்கிறாயா? இந்த வரியை பார். டூரிஸ்ட் பஸ்ஸுகள் பால் குடித்த கன்றுகள் போன்று பொறுமையா நின்றிருக்கும். இந்த அளவு எழுத இளங்கோவுக்கு தெரியாது. இது யாரோ எழுத்தாளனின் வேலை. செபாஸ்டின் எழுந்து உமாபதியின் அருகே வந்தார். அந்த பேப்பரை அவன் மூக்கின் உரசுகிற அளவு முகத்துக்கு நெருக்கமாக வைத்தார். இதை எழுதியவன் இன்னும் 24 மணி நேரத்திற்குள் இங்கு இருக்க வேண்டும் என்று கர்ஜித்தார். உமாபதி மௌனமாக தலையாட்டினான். புறங்கையை வீசி காட்டியதும் உமாபதியும் மனோகரும் கவனமாக அந்த அறையை விட்டு வெளியேறினர். செபாஸ்டின் சுருட்டு ஒன்றை பற்ற வைத்து கொண்டார். டெலிஃபோன் ஒலித்தது. ரிசீவரை ஆத்திரத்துடன் எடுத்தார். ஆமாயா, நானும் பார்த்தேன். என்னிடம் காசு வாங்கி கொண்டு நீங்கள் எல்லாம் பிடுங்கிக் கொண்டிருங்கள். யார் வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் எழுதிவிட்டு போகட்டும். எதிர்முனையில் ஏதோ விளக்கம் வர ஆரம்பிக்க அதை கேட்க பொறுமையில்லாமல் ரிசீவரை அரைத்து சாத்தினார். அச்சில் வராத ஒரு வார்த்தையால் இளங்கோவை திட்டி சுருட்டை அவன் தலையை நசுக்குவது போல் நசுக்கினார். இன்டர்காமை அழுத்தி கிருஷ்ணசாமியை வர சொல் என்றார். 5 நிமிடங்களில் கதவை தட்டிவிட்டு அவர் உள்ளே நுழைந்தார். கிருஷ்ணசாமி எஸ்கேஎஸ் குரூப்பின் பிரதான வக்கீல். நடுவகிடெடுத்து கழுத்தில் ருத்ராட்ச கொட்டை அணிந்து வெள்ளை சட்டை வெள்ளை பேண்ட் கருப்பு ஷூக்கள் சகிதம் நுழைந்து அவர் எதிரில் வந்து நின்றார். படித்தீர்களா? செபாஸ்டின் கண்களை மட்டுமே நிமிர்த்தி கேட்டார். படித்தேன். பிரச்சனை ஏதாவது வருமா? இதில் சட்ட பிரச்சனை வருவதற்கு ஒன்றும் இல்லை. குறிப்பிட்டு இந்த ஆதாரம் என்று எதுவும் எழுதவில்லை. செத்துப்போன இளங்கோவே சொல்வது போல இருக்கிறது இந்த கட்டுரை. கணவன் மனைவி 2 பேர் கடலில் கண்டெடுக்கப்பட்டது உண்மை. ஆனால் அவர்கள் இங்கே வைத்து கொலை செய்யப்பட்டவர்கள் என்று எந்த ஆதாரமும் தகவலும் எதுவும் கட்டுரையில் சொல்லப்படவில்லை. மொத்தத்தில் கற்பனையாக எழுதப்பட்ட கட்டுரை என்று நீங்கள் அதை ஒதுக்கிவிட்டால் போதும். இஸ் இட்? பிரச்சனை இல்லை என்றீர்கள். வேறு விதமான பிரச்சனை ஏதாவது உண்டா? அந்த பத்திரிகையில் தொடர்ந்து இந்த கட்டுரை வெளிவருவதை தடுக்க வேண்டும். கோர்ட்டில் போய் நாம் ஒரு ஸ்டே வாங்க வேண்டும். ஸ்டே வாங்காவிட்டால் பிரச்சனையா? மறுபடியும் தொடர்ந்து கட்டுரையில் என்னென்ன செய்தி வரும் என்று நமக்கு தெரியாது. பொதுமக்களிடத்தில் எஸ்கேஎஸ் கார்டன்ஸ் பற்றி ஒரு பயம் வந்துவிடும். நெகட்டிவ் பப்ளிசிட்டி கிடைத்து வியாபாரம் பாதிக்கப்பட்டு விடும். சட்டப்படி என்ன செய்ய வேண்டுமோ அதை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். போலீஸ் டிஐஜி ஃபோன் பண்ணி பேசினார். என்ன இப்படி பேப்பரில் வந்திருக்கிறது என்று. அவரிடம் கோபமாக பேசிவிட்டேன். பணத்தை வாங்கி கொண்டு போலீஸும் தூங்குகிறதா என்று நாக்கை பிடுங்கிக் கொள்வது போல கேட்டுவிட்டேன். ஆனாலும் அந்த இளங்கோ பொல்லாதவன். செபாஸ்டின் கண்களை உருட்டி பேசினார். இளங்கோ எங்கே என்று இப்போது ஒரு புது பிரச்சனை கிளம்பும் செபாஸ்டின் சார். அவன் பணத்தை திருடி கொண்டு ஓடிவிட்டான் என்று போலீஸில் அன்றைக்கே புகார் கொடுத்திருக்கிறோமே. ஹார்பியஸ் கார்பஸ் என்று ஒரு மனு போட்டு போலீஸை கோர்ட் விரட்டும் இளங்கோவை கண்டுபிடித்து கொண்டு வர சொல்லும். அதையெல்லாம் அப்புறம் பார்த்து கொள்ளலாம். முதலில் இந்த கட்டுரை தொடர்வதை நிறுத்த வேண்டும் என்றார் செபாஸ்டின் ஆவேசமாக. அத்தியாயம் 3. ஸ்கூட்டரை ஸ்டாண்ட் போட்டுவிட்டு அந்த காம்பவுண்டிற்குள் நுழைந்தான் உமாபதி. உமாபதி 6 அடி உயரம். முகத்தில் பெரும் பகுதியை மறைக்கும் தாடி, நெருக்கமாய் வெட்டிய தலைமுடி, ஒரு காதில் மட்டும் டால் அடிக்கும் தோடு, கழுத்தில் நெருக்கமாய் கருப்பு மணி கயிறு, கண்களில் எப்போதும் சிகப்பு வரிகள். தடிமனான தோல் செருப்புகள் ஒலிக்க அவன் சிமெண்ட் பாதையில் நடந்து கட்டிடத்தின் முகப்பை நெருங்கினான். செய்திச் சோலை என்ற போர்டை பார்த்தான். காக்கி உடை அணிந்த வாட்ச்மேனிடம் எடிட்டரை பார்க்க வேண்டும் என்றான். எடிட்டர் ஊரில் இல்லை சார், சப் எடிட்டர் தான் இருக்கிறார் என்றான் வாட்ச்மேன் பணிவாக. உமாபதியை பார்த்ததுமே அவனுக்குள் ஒரு அச்சம் வந்துவிட்டது. பிரம்மாண்டமான பத்திரிகை ஆஃபீஸ் என்று அதை வர்ணிக்க முடியாது. படியேறியதும் ஒரு ரிசப்ஷன் தடுப்பு, பின்னணியில் கண்ணாடி தடுப்புக்கு பின்னே மேஜை நாற்காலிகளில் சுமார் 15 பேர் இயங்கிக் கொண்டிருந்தார்கள். சப் எடிட்டர் என்ற தள்ளுக்கதவை தள்ளி நுழைந்தான் உமாபதி.
மேஜை நிறைய காகிதங்கள் வழிய போனில் பேசி கொண்டிருந்தவன் மூக்கு கண்ணாடியை மேலேற்றி கொண்டு உமாபதியை பார்த்தான். பார்வையால் உட்கார சொன்னான். என் பெயர் உமாபதி. உமாபதியின் குரல் அதிகாரம் கலந்து ஒலித்தது. என் பெயர் சாணக்கியன் என்றார் சப் எடிட்டர். ரிசீவரை வைத்துவிட்டு, உங்களுக்கு நான் எப்படி உதவ முடியும்? உனக்கு உயிர் மேல் ஆசை உண்டா சாணக்கியன்? என்னது? சும்மா மிரட்டிவிட்டு போக வந்தேன் என்று நினைக்காதே. உனக்கு உண்மையிலேயே உயிர் மேல் ஆசை உண்டா? யார் நீங்கள்? எஸ்கேஎஸ் கார்டன்ஸ் பற்றி அசிங்கமாக செய்தி போட்டிருக்கிறாயே, யார் உனக்கு அந்த கட்டுரையை எழுதி கொடுத்தது? மை காட், அந்த கட்டுரையில் வரும் உமாபதி நீங்கள்தானா? கிளாட் டு மீட் யூ. சாணக்கியன் நீட்டிய கையை உமாபதி ஆக்ரோஷமாக தட்டிவிட்டான். அந்த கட்டுரையை யார் எழுதியது? சாணக்கியன் மூக்கில் கண்ணாடியை ஏற்றிக்கொண்டான். அந்த கட்டுரையிலேயே போட்டிருந்ததே, எழுதியது இளங்கோ என்று. உமாபதி எழுந்தான். சற்றும் தளராமல் மேலே மேலே தன் அதிகாரத்தை நிலைநிறுத்துவதன் மூலம்தான் பயத்தை தோற்றுவிக்க முடியும் என்று முடிவு செய்தவன் போல சாணக்கியனின் மார்பருகே சட்டையை கொத்தாக பற்றி உலுக்கி நிமிர்த்தினான். நாளைக்கு இந்த பத்திரிகை ஆபீஸை எரித்து விடுவோம், ஜாக்கிரதை. இதில் ஒருவர் கூட உயிரோடு வெளியே போக முடியாது. யாரோடு விளையாடுகிறாய் என்று தெரியுமா உனக்கு? சாணக்கியனின் கண்ணில் அச்சம் மின்னியது. சத்தியமாக எனக்கு தெரியாது என்றான் குரல் நடுங்க. அந்த கட்டுரை எப்படி வந்தது என்று சொல்லிவிடுகிறேன். உமாபதி சட்டையை விடுவித்தான். சாணக்கியன் நாற்காலியில் தளர்ந்து போய் உட்கார்ந்தான். எங்கள் பத்திரிகைக்கு 2 நாட்களுக்கு முன் ஒரு கடிதம் வந்தது. அதனுடன் இந்த கட்டுரை இணைக்கப்பட்டு இருந்தது. இதேபோல தினமும் கட்டுரைகள் அனுப்புவதாகவும் அந்த கட்டுரையில் காணப்படும் விஷயங்களுக்கு தகுந்த ஆதாரங்களை இணைப்பதாகவும் அதன் கடிதத்தில் எழுதியிருந்தது. எங்கள் பத்திரிகையில் அதை உபயோகப்படுத்தி கொள்ளவில்லை என்றால் அதே கட்டுரைகளை மற்ற பத்திரிகைகளுக்கு அனுப்பப் போவதாகவும் அந்த கடிதம் சொன்னது. எந்த பத்திரிகைக்காரனும் தனக்கு கிடைத்த வாய்ப்பை வேண்டாம் என்று அடுத்த பத்திரிகைக்கு விட்டு தருவானா? அதனால் போட்டோம். அடுத்த கட்டுரை வந்துவிட்டதா? இதுவரை இல்லை. முதல் கட்டுரையை அனுப்பியது யார்? அட்ரஸ் என்ன? அட்ரஸ் எதுவும் இல்லை. என்னை விடுங்கள். அந்த கட்டுரை வந்த கவரை உங்களுக்கு தருகிறேன். சாணக்கியன் உமாபதியிடமிருந்து உதறி விலகி மேஜையின் கடைசி டிராயர் திறந்தான். அகலமான ஒரு பிரவுன் நிற கவரை வெளியே எடுத்தான். மேஜை மீது வைத்தான். கவரின் மீது பத்திரிகையின் அட்ரஸ் எழுதப்பட்டிருந்தது. தபால் தலைகள் ஒட்டி தபால் ஆபீஸின் முத்திரைகள் குத்தப்பட்டு இருந்தன. அனுப்பியவர் முகவரி எதுவும் எழுதப்படவில்லை. கவரை ஊதி திறந்தான் உமாபதி. உள்ளே ஒன்றுமில்லை. கட்டுரை எங்கே என்றான். அச்சு கோர்த்தவுடன் அதை எரித்துவிட்டோம். கடிதத்தில் எரித்துவிட சொல்லி எழுதியிருந்தது. ஆனால் கட்டுரையிலும் கடிதத்திலும் கூட அனுப்பியர் முகவரி எழுதப்படவில்லை. அதை என்னால் உறுதியாக சொல்ல முடியும். எரித்துவிட்டீர்களா? உண்மையாகவா? சத்தியமாக. உமாபதி அந்த கவரை இன்னும் அருகில் வைத்து தபால் அலுவலக முத்திரையை படிக்க முயன்றான். சிறிது முயற்சிக்கு பின், பெரம்பூரில் போஸ்ட் செய்திருக்கிறார்கள் என்றான். இதோ பார், அடுத்த கட்டுரை பத்திரிகையில் அச்சேரக்கூடாது. கட்டுரை இன்றைக்கு தபாலில் வந்தால் அப்படியே எரிக்காமல் என்னிடம் ஒப்படைக்க வேண்டும். கடிதம் வந்ததும் எனக்கு இந்த நம்பருக்கு ஃபோன் செய். சரி என்றான் சாணக்கியன் தலையை பயத்துடன் அசைத்து. உமாபதி வெளியேறியதும் சாணக்கியன் பின் சுவரோடு பொருந்திய மர அலமாரி திறந்தான். அதிலிருந்து நீல நிற பிளாஸ்டிக் ஃபைல் எடுத்தான். திறந்தான். 2வது கட்டுரை அச்சு கோர்த்து அழகாக தயாராக இருந்தது. பிரிண்டரை கூப்பிட்டான். இந்த கட்டுரையை பத்திரிகையின் கடைசி பக்கத்தில் பளிச்சென்று தெரிகிற மாதிரி லே அவுட் பண்ணுங்கள். சரிங்கய்யா. கட்டுரையுடன் அவன் விலகியதும் ஃபைலிலிருந்து அச்சு கோர்த்த மற்ற காகிதங்களை வெளியே எடுத்தான். இரும்பு பீரோ திறந்து அதனுள் வைத்தான். பெரம்பூரிலிருந்து வந்திருந்த கவரை உமாபதி எடுத்து போய்விட்டான் என்பதை கவனித்தான். டெலிஃபோனில் சில எண்களை தட்டினான். உமாபதி வந்திருந்தான். விஷயம் சூடிபிடித்து விட்டது. நாளைக்கு கொலையே விழுந்தாலும் விழும், ஜாக்கிரதையாக இரு என்றான். ரிசீவரை வைத்தான். அத்தியாயம் 4. நேற்று என் கட்டுரை வெளியானதும் சுந்தரகுமார் செபாஸ்டியன் கொதித்திருப்பார். ஆள் அனுப்பி பத்திரிகை ஆபீஸில் மிரட்டியிருப்பார். அடியாளை வைத்து கட்டுரை வராமல் தடுக்க பாடுபட்டிருப்பார். நாளையிலிருந்து கட்டுரைகளை போட பத்திரிகை ஆபீஸிற்கு அனுமதி இருக்குமா தெரியவில்லை. இன்றைக்கு உங்களிடம் எஸ்கேஎஸ்ஸின் வேறு சில நடவடிக்கைகள் பற்றி பேசப் போகிறேன். எஸ்கேஎஸ் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ் என்று அண்ணா நகர் வீதியில் பார்த்திருப்பீர்கள். கண்ணாடி கதவை திறந்து உள்ளே போய் மஞ்சள் சீருடை அணிந்த பணியாளர்களின் உதவியுடன் பல பொருட்கள் வாங்கியிருப்பீர்கள். கம்ப்யூட்டரில் பில் போட்டு பெரிய பெரிய பாலித்தீன் பைகளை புன்னகையுடன் சுமந்து வந்திருப்பீர்கள். அந்த கட்டிடத்தின் அடித்தளத்திற்கு எப்போதாவது போயிருக்கிறீர்களா? அலுவலக பகுதி, அனுமதியின்றி உள்ளே வராதீர்கள் என்று எச்சரிக்கை பார்த்து திரும்பியிருப்பீர்கள். அந்த அலுவலக பகுதியில் நுழைந்தால் அது 2ஆக தடுக்கப்பட்டிருப்பதை கவனிக்கலாம். முன்பகுதியில் சில கம்ப்யூட்டர்களும் இரும்பு அலமாரிகளில் ஃபைல்களும் அவற்றை கவனிக்கும் ஊழியர்களும் பார்க்கலாம். பின்பகுதியில் அது ஒரு இரகசிய வியாபார கூடம். பல தேசங்களில் இருக்கும் ஏஜென்சிகளோடு தொடர்பு கொண்டு எஸ்கேஎஸ் ஏற்றுமதி செய்யும் வியாபாரம் அந்த பகுதியில்தான் கவனிக்கப்படும். ஏற்றுமதி என்றால்
பருத்தி ஆடைகள் என்றோ மீன் வகைகள் என்றோ காஃபி டீ என்றோ நினைத்து விடாதீர்கள். முழுக்க முழுக்க மருந்து வியாபாரம். மாத்திரைகள், ஊசி மருந்துகள், சிகரெட்டுகள் அத்தனையும் போதை சமாச்சாரங்கள். போதை மருந்து வியாபாரம் செய்வது என்பது உலக குற்றம் என்று உங்களுக்கு தெரியும். போதை மருந்துகளை ஒழிப்பதற்கு அரசாங்கம் தனியாக அமைப்புகளை வைத்திருக்கிறது. ஆனாலும் எஸ்கேஎஸ் இந்த வியாபாரத்தில் கொடிகட்டி பறப்பது எப்படி? அவருக்கு அத்தனை பேரும் உடந்தை. நீங்கள் தடால் என்று அந்த அலுவலகத்திற்குள் நுழைந்து பின்பகுதியில் போய் ஆராய்ந்து பாருங்கள். போதை மருந்துகளும் அவை வியாபாரம் ஆகும் ஸ்தலங்கள் பற்றிய விவரங்களும் கிடைக்கும். சாம்பல் நிற பீரோ ஒன்று இருக்கிறதே, அதன் நம்பர் பூட்டை திறந்து உள்ளே இருந்து 3 கடினமான லெட்ஜர்கள் எடுத்தால் வெளிநாட்டு தொடர்புகள் யார் யார் என்ற விவரம் கிடைக்கும். அதே பீரோவில் கீழ்த்தட்டில் கருப்பு நிறத்தில் ஒரு பெரிய டைரி கிடைக்கும். அதை ஆராயுங்கள். எஸ்கேஎஸ் வெளிநாடுகளை பற்றி மட்டும் அக்கறை கொண்டு தாய் நாட்டையே மறந்துவிட்டார் என்று நீங்கள் நினைக்கக்கூடாது. போதை மருந்துகளை உள்ளூரிலும் அவர் மொத்தமாகவும் சில்லறையாகவும் விற்பனை செய்து கொண்டிருக்கிறார் என்பதற்கு உங்களுக்கு ஆதாரங்கள் அந்த டைரியில் கிடைக்கும். ஒரே ஒரு சம்பவத்தை இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். எஸ்கேஎஸ் ரொம்ப அபாயகரமானவர் என்பது புரியாமல் ஒருமுறை குமார் என்பவன் அவரை ஏமாற்ற பார்த்தான். போதை மருந்துகளை வாங்கி கொண்டு அதற்கு பணம் தராமல் ஓடிவிட்டான். முடிந்தால் போலீஸில் போய் புகார் கொடுத்துக்கொள் என்று கிண்டல் வேறு செய்தான். போதை மருந்து என்பதால் எஸ்கேஎஸ் போலீஸிடம் போக முடியாது. தொண்டையில் மாட்டிய முள்ளை விழுங்கித்தான் ஆக வேண்டும் என்பது அவன் எண்ணம். எஸ்கேஎஸ் தனக்கென தனியே ஒரு போலீஸ் படையை வைத்திருப்பார் என்று அவன் எதிர்பார்க்கவில்லை. என்னையும் உமாபதியையும் கூப்பிட்டார். 3 நாட்கள் தருகிறேன். அந்த குமாரின் எலும்போ சாம்பலோ எனக்கு கிடைக்க வேண்டும் என்றார். எஸ்கேஎஸ் ஒன்று சொல்லிவிட்டால் சூரிய தேவனே சொன்னது போல் என்று நான் நினைத்திருந்த காலம் அது. குமாரை பற்றி விசாரித்து அறிந்து கொள்வது அதிக கஷ்டமாயில்லை. போதை மருந்து வியாபாரம் என்பது ஒரு சங்கிலி கோர்வை போல சில பேருக்கு மத்தியில்தான் நடந்தாக வேண்டும். சங்கிலியில் ஒரு வளையத்தை பிடித்துவிட்டால் மற்ற வளையங்களை தொடுவது அரிதான காரியமல்ல. குமார் ஊட்டியில் ஒரு ஹோட்டலில் தங்கியிருக்கிறான் என்பதை தெரிந்து கொண்டேன். போன வருடம் ஆகஸ்ட் 17 குளிர்காலம் மும்முரமாகி விடாத ஒரு காலம். நானும் உமாபதியும் ஊட்டியில் போய் இறங்கினோம். என்னால் 5 நிமிடத்தில் என் முகத்தை மாற்றிவிட முடியும். மாற்றினேன். புருவங்களை அதிக அடர்த்தியாக்கினேன். பெரிய மீசை ஒட்டி கொண்டேன். கிராப்பை வேறு விதமாக வாரிக்கொண்டேன். ரிம்லெஸ் கண்ணாடி அணிந்தேன். வலது காலை சற்றே ஊனி நடந்தேன். இளங்கோ என்று என்னை பெற்ற அம்மாவை சொல்ல மாட்டாள். அப்படி மாறிவிட்டேன். வலது கன்னத்தில் காதருகி ஒரு பெரிய மருவை ஒட்டி இருந்தேன். உண்மையில் அது மரு இல்லை, கார்ட்லெஸ் மினி மைக், மிக துல்லியமான மைக். குமார் தங்கி இருந்த அறைக்கு ஃபோன் செய்தேன். என் பெயர் பிரதீப், எக்ஸ்போர்ட் விஷயமாக உங்களை பார்க்க விரும்புகிறேன் என்றேன். எக்ஸ்போர்ட் என்று நான் குறிப்பிட்டது போதை மருந்துகளைத்தான் என்று குமாருக்கு புரிந்தது. வர சொன்னான். அவன் தங்கியிருந்த அறையில் சந்தித்தேன். எஸ்கேஎஸ் ஆஃபீஸிற்கு வந்திருந்த போது அவன் என்னை அவருடன் ஒரு முறை பார்த்திருக்கிறான். ஆனால் என்னை அவனுக்கு சுத்தமாக அடையாளம் புரியவில்லை. நாற்காலி காட்டி உட்கார சொன்னான். அறையை பார்வையால் மேய்ந்தேன். வசதியான ஹோட்டல் ரூம், இரட்டை கட்டில், டெலிஃபோன், காற்றோட்டமான சிட் அவுட். குமார் மிக விலை உயர்ந்த உடைகள் அணிந்திருந்தான். இறக்குமதி செய்யப்பட்ட ஜீன்ஸ், பட்டையான பெல்ட், ப்ரோலைன் டிஷர்ட், பூமா ஷூக்கள். அசப்பில் 3வது வரிசை ஹிந்தி கதாநாயகன் போல் இருந்தான். இதற்கு முன் நாம் சந்தித்திருக்கிறோமா பிரதீப் என்றான். சிகரெட்டை பற்ற வைத்து அவனுக்கும் ஒன்று நீட்டினேன். இல்லை என்றேன். புகையினூடே, நான் பம்பாயிலிருந்து வருகிறேன். தமிழ்நாட்டிற்கு வேறொரு வியாபார விஷயமாக வந்திருந்தேன். பம்பாய், பூனா, கோவை போன்ற ஊர்களுக்கு நான் சப்ளை செய்பவன். சரக்கு பற்றி விசாரித்த போது உன்னை பற்றி கேள்விப்பட்டேன். எனக்கு தொடர்ந்து சரக்கு வேண்டியிருக்கும். நாம் வியாபாரம் பேசலாமா? நோ ப்ராப்ளம். ஆனால் நமக்கு முன்பின் அறிமுகம் இல்லாததால் என அவன் இழுத்தான். நீ என்ன சொல்ல வருகிறாய் என்று எனக்கு புரிகிறது. நான் கடன் சொல்ல மாட்டேன். பணம் கொடுத்துவிட்டு எடுத்து போகிறேன். ஆனால் ரேட்டெல்லாம் நியாயமாக இருக்க வேண்டும். போதை மருந்துகள் பற்றி எனக்கு எல்லா விவரங்கள் ஏற்கனவே தெரியும் என்பதால் ஒவ்வொரு வகை பற்றியும் பேசி விலைகளை விசாரித்தேன். என் பேச்சையெல்லாம் கேட்டு அவன் என்னை பரிபூரணமாக நம்பினான். போதை மருந்துகளை நான் தினந்தோறும் கையாள்பவன் என்பதில் அவனுக்கு எந்த சந்தேகமும் வரவில்லை. இன்னென்ன சரக்கு இத்தனை வேண்டும் என்று பட்டியல் தயாரித்து நீட்டினேன். இருவருமாக பேசி விலை நிர்ணயித்தோம். இன்று மாலை 7 மணிக்கு என் பார்ட்னர் பம்பாயிலிருந்து வருகிறான். அவன் தேவையான பணம் எடுத்து வருவான். அவனையும் சந்தித்து நமக்குள் ஒரு ஒப்பந்தத்திற்கு வருவோம். எழுதப்படாத ஒப்பந்தம் என்றேன். சந்திப்பிற்கு ஒப்புக்கொண்டான். 6:30 மணிக்கு அவனை ஹோட்டலில் சந்தித்தேன். புதிதாக மாருதி கார் வாங்கியிருந்தான். அதில் ஏறினோம். கண்ணாடிகளை ஏற்றிவிட்டு பயணப்பட்டோம். நேரு கார்னரில் நண்பன் ஏறுவான் என்று ஏற்கனவே சொல்லியிருந்தேன். நேரு கார்னர் அருகே ஒரு பேக்கரி வாசலில் உமாபதி வேறு கெட்டப்பில் காத்திருந்தான். பின் கதவை திறந்து அவனையும் ஏற சொன்னேன். காரிலேயே அறிமுகம் செய்தேன். உமாபதி கையில் ஒரு பெட்டி வைத்திருந்தான். அதில் பணம் இருப்பதாக சொன்னான்.
நேரு கார்னரில் இருந்து சற்று மேலேறி விலகினால் தனிமையான ஒரு பிரதேசத்திற்கு போக முடியும். அங்கிருந்து சற்று தூரம் நகர்ந்தால் மீள முடியாத அதல பாதாளம் தெரியும். அபாயம், இந்த எல்லையை தாண்ட வேண்டாம் என்று போர்டு பார்த்திருப்பீர்கள். அந்த போர்டை கார் நெருங்கிய போது உமாபதி சரையென செயல்பட்டான். ஒரு நைலான் கயிறு குமாரின் கழுத்தில் வளையமாக விழுந்தது. இழுத்து இறுக்கியது. உமாபதி இதில் எக்ஸ்பர்ட். ஒரு சின்ன போராட்டம் கூட இல்லாமல் நடப்பது புரிவதற்கு முன்பே குமார் செத்துவிட்டிருந்தான். பிரேக்கை மிதித்து இன்ஜினை அணைத்தேன். குமாரின் எலும்பு அல்லது சாம்பல் கேட்டார் எஸ்கேஎஸ். சற்றே யோசித்தோம். பிறகு ஒரு முடிவுக்கு வந்தோம். காரிலிருந்து நானும் உமாபதியும் இறங்கினோம். பெட்ரோல் எடுத்து குமார் மீதும் காரின் மீதும் ஊற்றினோம். அதை முனைக்கு கொண்டு போனோம். பற்ற வைத்தோம். பள்ளத்தில் உருட்டிவிட்டோம். கார் சில பாறைகளில் மோதி வெடித்து கொழுந்துவிட்டு எரிந்தது. எஸ்கேஎஸ் எங்கள் இருவரையும் கட்டிப்பிடித்து கொண்டார். ஆளுக்கு 10,000 ரூபாய் கொடுத்து சந்தோஷப்பட்டார். அதோடு நிற்காமல் அவருக்கு துரோகம் நினைத்தவர்களுக்கு என்ன கதி என்று சுற்று வட்டாரத்தில் செய்தியை பரப்பினார். குமார் இறந்தானே தவிர அந்த பிசினஸ் இறக்கவில்லை. இன்றைக்கு கூட அடாவடியாக எஸ்கேஎஸ் டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்குள் நுழைந்து நீங்கள் ஆஃபீஸ் ரூமில் ஆராய்ந்து பார்த்தீர்களானால் வெடிக்கும் ஆதாரங்கள் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் உங்கள் உயிர் பத்திரம். மறுபடியும் சந்திப்போம். அதுவரை அன்புடன் இளங்கோ. அத்தியாயம் 5. எஸ்கேஎஸ் கார்டன்ஸ் தோட்டத்து இலைகளை, செடிகளின் பூக்களை, கடற்கரை மணலை சூடாக்கியிருக்கும் சூரியன். டாக்சன் கார் வந்து நின்றது. அதிலிருந்து செபாஸ்டின் இறங்கினார். நடன அரங்கம் என்று கண்ணாடி எழுத்துக்கள் அறிவித்த வட்ட கட்டிடத்திற்குள் திறந்து பிடித்த கதவு வழியே நுழைந்தார். சிறிய இடைவெளி விட்டு அவரை பின்தொடர்ந்த 2 ஊழியர்கள் அவர் வாயிலிருந்து உதிரப்போகும் உத்தரவுகளுக்காக காத்திருந்தார்கள். இது செபாஸ்டினின் அன்றாட பழக்கம். மாலை 7 மணிக்கு துவங்கும் பொது நடனம் இரவு 12 மணி வரை கூட நீள்வதுண்டு. சென்னையின் மேல்தட்டு மக்கள் பலரும் கலந்து கொள்ளும் இந்த டிஸ்கோவில் எந்த குறையும் வந்துவிடக்கூடாது என்பது செபாஸ்டினின் அழுத்தமான உத்தரவு. தினமும் மாலைக்கு முன் அவரே நேரடியாக வந்து நடன அரங்கத்தை ஒரு தடவை விசிட் செய்துவிட்டு போவது அதனாலேயே வழக்கமாகி இருந்தது. வெளியில் இருந்த சிமெண்ட் நடைபாதையை ஒருத்தன் சோப் நீர் விட்டு கழுவி கொண்டிருந்தான். இன்னொருத்தன் தோட்ட புல்வெளியில் சிதறியிருந்த பேப்பர் குப்பைகளை பொறுக்கி எடுத்து கொண்டிருந்தான். இன்னும் ஒருவன் கண்ணாடிகளை டிஷ்யூ காகிதம் வைத்து தேய்த்து சுத்தம் செய்து கொண்டிருந்தான். நடன அரங்கத்தில் மாட்டியிருந்த நவீன ஓவியங்களை தூசி தட்டி கொண்டிருந்த பெண்மணி செபாஸ்டியனை பார்த்ததும் மரியாதையாக ஒதுங்கினாள். டை அழிந்த இளைஞன் ஒருவன் முன் வந்து, கிருஷ்ணசாமி ஐயா உங்களை பார்க்க காத்திருக்கிறார் என்றான். செபாஸ்டியனின் நெற்றி நிமிர்ந்தது. யார்? வக்கீலா? ஆமாம் சார். வருகிறேன் என்றார். திரும்பினார். தனக்கு பின்னால் நின்ற ஊழியர்களை சொடுக்கு போட்டு கூப்பிட்டார். அந்த ஜன்னல் திரைகள் வெளிரி போயிருக்கின்றன என்று நான் சுட்டி காட்ட வேண்டுமா? நீங்களாக மாற்றக்கூடாதா? உடனே மாற்றுகிறோம் சார். செபாஸ்டின் அவர்களை பின் நிறுத்திவிட்டு அலுவலக அறைக்குள் நுழைந்தார். சோஃபாவில் உட்கார்ந்திருந்த லாயர் கிருஷ்ணசாமி எழுந்தார். என்ன ஆயிற்று? செபாஸ்டின் வேகமாக கேட்டார். கட்டுரை வெளியாவதற்கு தடை உத்தரவு கேட்டு கோர்ட்டில் வழக்கு தொடர்ந்திருக்கிறோம் செபாஸ்டின் சார். இன்னும் ஸ்டே வாங்கவில்லையா? நாளைக்கு தான் தீர்ப்பு சொல்ல முடியும் என்று மேஜிஸ்ட்ரேட் சொல்லிவிட்டார். இது சமூக பிரச்சினை என்று பத்திரிகையின் தரப்பு வக்கீல் தடை உத்தரவு தரக்கூடாது என்று ஒரு வழக்கு தொடர்ந்து இருப்பதால் பிரச்சனையாகிவிட்டது. 3 கட்டுரைகள் வரை ஏற்கனவே அச்சாகிவிட்டதாகவும் இது தினப்பத்திரிகை என்பதால் முன்கூட்டியே திட்டமிட வேண்டியிருக்கிறது என்றும் அவர்கள் தரப்பில் சொன்னதை நீதிபதி ஏற்றுக்கொண்டு விட்டார். 2வது 3வது கட்டுரைகளின் பிரதிகளை நீதிபதியிடம் பத்திரிகையின் வக்கீல் கொடுத்திருக்கிறார். யார் அந்த நீதிபதி? இல்லை செபாஸ்டின் சார், அவர் நம் குரூப் இல்லை. விலைக்கு வாங்க முடியாது. சொல்லப்போனால் எதிர்க்கட்சி அனுதாபி. அதனால் போலீஸையும் அதன் ஊழல்களையும் தாக்கி ஏற்கனவே தீர்ப்பு எழுதியவர் அவர். 2வது கட்டுரை வெளியாகிவிட்டதா? இன்று மாலை பதிப்பில் வெளியாகிறது. இன்னும் 2 மணி நேரத்தில் மார்க்கெட்டுக்கு வந்துவிடும். இன்னொரு சின்ன பிரச்சனையும் வந்துவிட்டது செபாஸ்டின் சார். செபாஸ்டினின் முகம் சுருங்கியது. கிருஷ்ணசாமி சொல்வதையெல்லாம் அவர் ரசிக்கவில்லை என்ற தொனி அவர் முகத்தில் தெரிந்தது. என்ன என்பது போல கண்களை நிமிர்த்தி கேட்டார். பத்திரிகை ஆஃபீஸில் புகுந்து உமாபதி மிரட்டியதாக புகார் எழுதி பத்திரிகை ஆஃபீஸிற்கு பாதுகாப்பு கேட்டிருக்கிறார்கள். தகுந்த பாதுகாப்பு கொடுக்க சொல்லி கோர்ட் உத்தரவு போட்டிருக்கிறது. ரொம்ப சந்தோஷம். எல்லோருமாக எனக்கு நெருப்பு பற்ற வைத்து விடுங்கள். போலீஸிடம் பேசிவிட்டேன் சார். கோர்ட் உத்தரவை மதித்து பாதுகாப்பு தருவார்களே தவிர நம் ஆட்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இருக்காது. 2வது கட்டுரையில் என்ன வெளியாகி இருக்கிறது? முதல் பிரதி வெளியே வந்தவுடன் இங்கே வந்துவிடும் செபாஸ்டின் சார். அதற்கு ஏற்பாடு செய்திருக்கிறேன். ஆஹா, என்ன பிரமாதமான ஏற்பாடு செய்திருக்கிறீர்கள் என்றார் இறைச்சலாக செபாஸ்டின். வெளியான பின் கிடைப்பதற்கு வழி செய்வது ஒரு பெரிய சாமர்த்தியமா கிருஷ்ணசாமி? வெளிவருவதற்கு முன் தெரிந்து கொள்ள முடியவில்லை என்று சொல்ல வெட்கமாக இல்லை? டெலிஃபோன் ஒலித்தது. செபாஸ்டின் எடுத்து காதில் பொருத்தினார்.
அதன் வாய்ப்பகுதியை உள்ளங்கையால் பொத்தி மூடியபடி கிருஷ்ணசாமியிடம் தொடர்ந்து பேசினார். அந்த கட்டுரைகளால் நமக்கு நஷ்டம் ஆரம்பித்துவிடும். நான் விழுந்தால் என்னோடு சேர்ந்து இந்த சாம்ராஜ்யமே விழுந்துவிடும் என்பதை மறக்காதீர்கள். டெலிஃபோனில் எதிர் முனையில் இருந்தவர்கள் பேசுவதை ரிசீவரை தாண்டி கேட்க முடிந்தது. செபாஸ்டியன் யோசனையுடன் எந்த பதிலும் சொல்லாமலேயே ரிசீவரை ஃபோன் தொட்டிலில் வைத்தார். உமாபதியை நான் உடனே பார்க்க விரும்புகிறேன் என்று சொல்லிவிட்டு கிருஷ்ணசாமியின் பதிலுக்காக காத்திருக்காமல் அந்த அறை விட்டு வெளியே வந்தார். அவர் வருகைக்காகவே காத்திருந்தது போல் உடனடியாக 2 ஊழியர்கள் தயாரானார்கள். அதில் ஒருத்தனை அருகே கூப்பிட்டார். பர்ஸ் எடுத்து அதிலிருந்து புத்தம் புதிய 500 ரூபாய் நோட்டுகள் 10 எடுத்தார். இன்றைக்கு பலூன் விளையாட்டு என்றார். அவன் பணிவாக அந்த பணத்தை எடுத்துக்கொண்டு விலகினான். செபாஸ்டின் நடன ஹாலை சுற்றி வர ஆரம்பித்தார். உமாபதி எங்கிருந்தோ பதறிக்கொண்டு ஓடி வந்தான். சார், பத்திரிகை ஆஃபீஸில் போய் மிரட்டிவிட்டு வந்தாயா? அவர் கேள்வி கேட்ட விதத்திலேயே தான் தவறு செய்து விட்டோம் என்று உமாபதிக்கு புரிந்துவிட்டது. அந்த கட்டுரைகள் இனிமேல் வரக்கூடாது என்றுதான் சார். கட்டுரை வருவது நின்றுவிட்டதா? தெரியாது சார். போலீஸ் பாதுகாப்போடு கோர்ட் அனுமதியோடு வரப்போகிறது. ஐயோ சார், யார் எழுதுவது என்று கண்டுபிடித்து விட்டாயா? அட்ரஸ் இல்லாமல் தபாலில் வருகிறது சார். யார் சொன்னார்கள் உனக்கு? சப் எடிட்டர் சாணக்கியன். அவனை நன்றாக மிரட்டி விட்டு வந்திருக்கிறேன் சார். மிரட்டினால் அவன் உண்மையை தான் பேசுவான் என்று நீயாக தீர்மானித்து விட்டாய். அவன் சொன்னதையெல்லாம் நம்பிவிட்டாய். தப்புதான் சார். இன்னும் ஒரே ஒரு சான்ஸ் தருகிறேன் உனக்கு. உன்னால் கண்டுபிடிக்க முடியவில்லை என்றால் உடனே வந்து சொல்லிவிடு. தேங்க்ஸ் சார். இந்த தடவை தப்பு நடக்காது சார். உமாபதி பணிவுடன் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே கிருஷ்ணசாமி பரபரப்பாக நடந்து வந்தார். செய்தி சோலை ஆஃபீஸிலிருந்து அச்சான கையோடு ஒரு பிரதி எடுத்து வர ஏற்பாடு செய்திருக்கிறேன் சார். இதில் 2வது கட்டுரை வந்திருக்கிறது. அவர் நெற்றி நிறைய வியர்வை சேர்ந்து புருவங்களில் தேங்கியிருப்பதை பார்த்த உடனேயே செபாஸ்டினுக்கு கட்டுரை பற்றி புரிந்துவிட்டது. கிருஷ்ணசாமி சுருட்டி நீட்டிய செய்தி பத்திரிகையை பிடுங்கிக் கொண்டு தன் பிரத்யேக அறைக்குள் நுழைந்தார். நேற்று என் கட்டுரை வெளியானதும் சுந்தரகுமார் செபாஸ்டின் கொதித்திருப்பார். ஆள் வைத்து பத்திரிகை ஆஃபீஸில் மிரட்டியிருப்பார் என்று வாய்விட்டு படிக்க ஆரம்பித்தவரின் கண்களில் உணர்ச்சிகள் மாறி மாறி வெடித்தன. மறுபடியும் சந்திப்போம். அதுவரை அன்புடன் இளங்கோ என்று கட்டுரையை முடித்தபோது அவர் முகம் சற்று நிறம் இழந்திருந்தது. உமாபதியை திரும்பி பார்த்த பார்வையில் ஆத்திரம் இருந்தது. நான் உன்னை நம்பவில்லை. உண்மையிலேயே இளங்கோ செத்துவிட்டானா? ஒவ்வொரு வார்த்தையும் படிக்க படிக்க அவன் உட்கார்ந்து பேசுவதாகவே எனக்கு தோன்றுகிறது. இந்த கைகளால் நான் புதைத்தேன் சார் என்றான் உமாபதி குரல் நடுங்க. அப்படியானால் இந்த கட்டுரை எழுதுபவன் யார்? அவனை நான் பார்க்க விரும்புகிறேன். சரி சார் என்றான் உமாபதி அவசரமாக. கிருஷ்ணசாமி, இந்த விவகாரத்தில் அடுத்தது என்ன வேண்டும் என்று யோசியுங்கள். அவசியம் என்றால் உங்கள் சீனியர்களுடன் பேசுங்கள். நான் கவனித்துக் கொள்கிறேன் செபாஸ்டின் சார். டெலிஃபோன் மணி அடித்தது. எடுத்து பேசினார். யாரிடமிருந்து தெரியுமா ஃபோன் வந்தது? டிக்கெட் மேனேஜரிடமிருந்து. இன்றைக்கு வழக்கமான அளவு கூட்டம் வரவில்லை என்றார். டிக்கெட்டுகள் குறைவாகத்தான் போயிருக்கிறது என்றார். கட்டுரையின் விளைவு புரிகிறதா? அவர் குரல் ஆழமாக ஒலித்த போதும் அதில் சற்றே கவலையும் கலந்திருந்தது. கட்டுரையில் வெளியாகி இருப்பதை பார்த்துவிட்டு எஸ்கேஎஸ் டிபார்ட்மெண்டல் ஸ்டோருக்கும் நாளைக்கு கூட்டம் குறைந்துவிடும். மக்கள் நம்பிக்கையை மறுபடியும் பெற வேண்டுமானால் ஆஃபீஸ் அறைக்குள் அவர்களை அனுமதிக்க வேண்டும். அனுமதிக்க வேண்டுமென்றால் அங்கிருந்து சரக்குகளையும் மற்றும் முக்கியமான ஃபைல்களையும் இன்னும் 1 மணி நேரத்திற்குள் அங்கிருந்து கிளப்பியாக வேண்டும். புரிகிறதா? புரிந்தது செபாஸ்டின் சார். கைகளை பிசைந்து கொண்டு வந்து நிற்காதீர்கள். காரியத்தை முடியுங்கள். உரிமை விட்டு செபாஸ்டின் மீண்டும் நடன ஹாலுக்குள் போய்விட்டார். அத்தியாயம் 6. எஸ்கேஎஸ் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர். உங்கள் எல்லா தேவைகளுக்கும் என்று உடம்பில் பெயிண்ட் செய்த எழுத்துக்களுடன் அந்த நீளமான டெலிவரி வேன் நுழைந்து கடையின் விழா பகுதிக்கு வந்தது. வழக்கமாய் அந்த வேனை பார்க் செய்யும் பகுதியில் ஒரு வெள்ளை அம்பாசிடர் நின்றிருக்க, வேன் டிரைவர் ஜன்னல் வெளியே கொக்கு போல் தலையை வெளியே நீட்டி, எவன்டா அது இங்கே பார்க் பண்ணியது என்று கத்த, உஷ் என்று அவனை அடங்க சொல்லியவாறு அலுவலகத்திலிருந்து வாட்ச்மேன் ஓடி வந்தான். கார் நம்பர் பிளேட்டில் பார்த்தாயா? இது அரசாங்க வண்டி. சிபிஐ அதிகாரிகள் வந்திருக்கிறார்கள். டிரைவரின் முகம் சிவந்து போனது. மிரட்சியுடன் வேனை நிறுத்தினான். வேனுக்கு பின்னால் சர் என்று பிரேக் அடித்து நின்றது வக்கீல் கிருஷ்ணசாமியின் மாருதி வேன். பரபரப்பாக இறங்கி அவர் அலுவலக பகுதிக்கு நடந்தார். உள்ளே நுழைய முற்பட்டபோது தடுக்கப்பட்டார். சிபிஐ ரெய்ட் என்றார் தடுத்த அதிகாரி. கிருஷ்ணசாமி சட்டபூர்வமாக கேள்விகள் வீச சிபிஐ அதிகாரி தனக்குரிய அதிகாரத்தை கடிதம் மூலம் நிரூபித்துவிட்டு, உங்களுக்கு ஏதாவது சொல்ல வேண்டுமென்றால் காத்திருங்கள், நானே வந்து கேட்கிறேன் என்றார். மாருதி வேன் ஒன்று கட்டிடத்தின் வாசலில் பிரேக் அடிக்க அதிலிருந்து 4 பேர்கள் உதிர்ந்தார்கள். வீடியோ கேமரா, பிரகாசமான மின் விளக்குகள், முழு நீளத்திற்கு மைக். கிருஷ்ணசாமியின் விழிகள் விரிந்தன. என்னது? கேமராவெல்லாம் ஏன் வருகிறது? விஞ்ஞான முன்னேற்றம் என்றார் சிபிஐ அதிகாரி. உள்ளே கோர்ட்டிலிருந்து வந்திருக்கும் நோட்டரி பப்ளிக் ஒருத்தர் இருக்கிறார். அவர் முன்னிலையில் நாங்கள் செயல்படுவதை வீடியோவில் படம் ஏற்கப் போகிறோம்.
நாளைக்கு நாங்கள் ஆதாரங்களை திருத்திவிட்டதாக எந்த குற்றச்சாட்டும் வந்துவிடக்கூடாது என்பதால் இந்த முன்னெச்சரிக்கை. அப்படி வலுவான ஆதாரங்கள் கிடைத்தால் இதையே டெலிவிஷன் செய்திகளுக்கும் பயன்படுத்த முடியுமே. கிருஷ்ணசாமிக்கு குபீர் என்று வியர்த்தது. விஷயம் அவர் கையை மீறி போய்விட்டது. செபாஸ்டின் இதை ரசிக்கப் போவதில்லை. வெகுவாக கொதிக்கப் போகிறார். எஸ்கேஎஸ் கம்பெனியின் ஊழியர்கள் சிபிஐ அதிகாரிகளின் சரமாரியான கேள்விகளை எதிர்கொண்டு தடுமாறுவதை வெளியிலிருந்தே பார்க்க முடிந்தது. இந்த நிகழ்ச்சியை இனி எஸ்கேஎஸ் நினைத்தாலும் மாற்ற முடியாது. போதை மருந்துகளும் முக்கியமான ஆதாரங்களும் சிபிஐக்கு கிடைக்கத்தான் போகிறது. போதை மருந்து ஒழிப்புத்துறை அதிகாரிகளும் எந்த நிமிடமும் வந்து போவார்கள். செபாஸ்டினை இதிலிருந்து சட்டப்பூர்வமாக காப்பாற்றுவது எப்படி என்றுதான் யோசிக்க வேண்டும். பரபரப்பாக காரில் ஏறினார். விருட்டென்று கிளம்பினார். செல்லுலார் போனில் எண்களை தட்டினார். எஸ்கேஎஸ் ப்ளீஸ், கிருஷ்ணசாமி என்று சொல்லுங்கள். மிக அவசரமான விஷயம். செபாஸ்டின் சார், நான் தான். டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் ஆஃபீஸை சிபிஐ கைப்பற்றி இருக்கிறது. நாம் உடனே சந்திக்க வேண்டும். தெரியும், இன்றைய டான்ஸ் புரோகிராமில் நீங்கள் பிஸி என்று தெரியும். ஆனாலும் இது ரொம்ப முக்கியமான விஷயம் செபாஸ்டின் சார். சரி, அங்கேயே வந்து விடுகிறேன். ஸ்டீரிங்கில் வியர்த்த கைகள் வழுக்கின. சொல்லுங்கள் என்றார் செபாஸ்டின் சற்றே கோபமாக. கிருஷ்ணசாமி எச்சில் கூட்டி விழுங்கினார். பத்திரிகைகளில் கட்டுரை பிரசுரம் ஆகும்போதே சிபிஐக்கும் விவரங்கள் அனுப்பப்பட்டிருக்கின்றன. எதிர்க்கட்சி தலைவர் மத்திய அமைச்சர்கள் மூலம் பிரஷர் கொடுத்திருக்கிறார். போதாததற்கு நீதிபதி வேறு சிபிஐயிடம் பேசி விவரங்கள் சேகரிக்க சொல்லியிருக்கிறார். ஆளும் கட்சிக்கும் மத்திய அரசிற்கும் ஒத்து போகாததால் சிபிஐ உடனே வந்துவிட்டது. விலங்குகள் கொண்டு வாருங்கள். நான் 2 கைகளையும் நீட்ட வேண்டும். அவ்வளவுதானே? உங்கள் கோபம் நியாயமானதுதான் செபாஸ்டின் சார். ஆனால் இதிலிருந்து வெளியே வருவதற்கு ஒரு வழி யோசித்து விட்டேன். என்ன? ஆதாரங்களை இனிமேல் அளிக்க முடியாது. ஆனால் போதை மருந்துகளுக்கும் உங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று நிரூபித்துவிட்டால் போதும். எப்படி செய்ய போகிறீர்கள் அதை? நம் குரூப்பிலேயே உங்களுக்காக சிறை செல்லக்கூடிய ஒரு விசுவாசி இருந்தால் போதும். அது பிரச்சனை இல்லை. மேனேஜர் ரவிச்சந்திரன் நான் என்ன சொன்னாலும் கேட்பார். ரவிச்சந்திரனுக்கும் உங்களுக்கும் பழைய தேதியில் உடனே ஒரு ஒப்பந்தம் எழுதுவோம். ஆஃபீஸ் ரூமின் பின்பகுதியை அவனுக்கு நீங்கள் வாடகைக்கு விட்டிருக்கிறீர்கள். அங்கே அவன் உணவுப் பொருட்கள் வியாபாரம் செய்வதாய் உங்களிடம் சொல்லியிருக்கிறான். கொஞ்சம் பணம் மட்டும் நீங்கள் முதலீடு செய்திருக்கிறீர்கள். மற்றபடி அவன் என்ன செய்கிறான் என்று உங்களுக்கு தெரியவே தெரியாது. அப்படி ஒரு ஒப்பந்தம் பழைய தேதியில் ரெடி பண்ணிவிட்டால் நீங்கள் வெளியே வந்து விடலாம். சிபிஐ உங்களை தேடி வரும் முன் ஒப்பந்தம் தயாராகி விட வேண்டும். செபாஸ்டின் எழுந்து கிருஷ்ணசாமியின் தோளில் பாராட்டாக தட்டி கொடுத்தார். உருப்படியாக ஒரு யோசனை சொல்லியிருக்கிறீர்கள். ரவிச்சந்திரனை கூப்பிடுங்கள். பழைய தேதியில் பத்திரம் எப்போதும் என்னிடம் தயாராக இருக்கும் என்றார் கிருஷ்ணசாமி மலர்ந்து சிரித்து. அத்தியாயம் 7. சுந்தரகுமார் செபாஸ்டினின் அடியாளாக இருந்தவன்தானே நீ? திடீரென்று அவருக்கும் உனக்கும் என்ன பகை? அவருடைய அந்தரங்களை எல்லாம் நீ ஏன் பகிரங்கப்படுத்துகிறாய் என்று உங்களிடம் ஒரு கேள்வி தோன்றியிருக்கும். இந்த இளங்கோ எஸ்கேஎஸ்ஸின் அடியாள் மட்டுமில்லை, பரம விசுவாசியாகவும் இருந்தவன்தான். என்னுடைய 18வது வயதிலிருந்து எஸ்கேஎஸ்ஸின் நிழலாகவே நான் வளர்ந்து இருக்கிறேன். அவருடைய காற்றை நான் சுவாசித்திருக்கிறேன். அவருடைய உணவை நான் உண்டிருக்கிறேன். தீனி போட்டு அவர் என்னை வளர்த்தது என் பேரில் இருந்த அக்கறையினால் அல்ல. வேட்டை நாய்க்கு கரியும் மாமிசமும் போட்டு வளர்ப்பது அந்த பிராணியின் மீது இருக்கும் பிரியத்தால் அல்ல. அதை எப்படி உபயோகப்படுத்த நினைக்கிறார்கள் என்பதில்தான் உண்மையான காரணம் இருக்கிறது. நானும் அப்படித்தான். எஸ்கேஎஸ் வெட்டு என்றால் யார் கழுத்தாக இருந்தாலும் கேள்வி கேட்காமல் வெட்டுவேன். எஸ்கேஎஸ் குதி என்று சொன்னால் அது பாலும் கிணறாக இருந்தாலும் எதிர்த்து கேட்காமல் குதிப்பேன். அப்படி இருந்த நான் ஏன் மாறினேன்? நிர்மலா. யார் அது நிர்மலா? அவளை அறிமுகப்படுத்தும் முன் எஸ்கேஎஸ் ஃபன் கிளப் பற்றி உங்களுக்கு சில விஷயங்கள் சொல்ல வேண்டும். கேளிக்கை கிளப்பில் உறுப்பினராய் இருந்தவர்கள் செஸ் விளையாடுவார்கள், கோல்ஃப் விளையாடுவார்கள், கிரிக்கெட் விளையாடுவார்கள், சேர்ந்து பிக்னிக் போவார்கள் என்றெல்லாம் வெளியிலிருந்து பார்ப்பவர்கள் நினைக்கலாம். அதிகபட்சம் பீர் அடித்துவிட்டு காசு வைத்து சீட்டாடுவார்கள் என்று நீங்கள் நினைக்கலாம். கிளப்பின் அச்சடித்த விதிமுறைகளில் அவ்வளவுதான் இருக்கும். ஆனால் கிளப்பின் வெவ்வேறு நடவடிக்கைகள் எதுவும் பொதுவாக வெளியில் சொல்லப்படாதவை. கிளப்பின் உறுப்பினர்கள் பெரும்பாலும் ஆண்கள். 10-15 பேர்தான் ஜோடியாக கணவன் மனைவியாக சேர்ந்தவர்கள். தனியான ஆண்களுக்கு கேளிக்கை வழங்குவதற்கு என்று எஸ்கேஎஸ் ஒரு திட்டம் வைத்திருந்தார். இளம் பெண்களின் பட்டியல் ஒன்று எங்களிடம் உண்டு. கல்லூரி மாணவிகள், குடும்ப பெண்கள், சினிமாவில் நடன நாயகிகள், ஹாஸ்டலில் தங்கி வேலை செய்பவர்கள், இவர்களில் சிலருக்கு ஜாலியாக பணம் சம்பாதிக்கும் ஆசை உண்டு. கால் கேர்ள்ஸ் என்று ஆங்கிலத்தில் நாகரிகமாக சொல்லலாம். தமிழில் வாடகை துணைகள் என்று சொல்வோமா? இந்த பெண்கள் குறிப்பிட்ட பணத்திற்கு ஆண்களுக்கு கம்பெனி தருவார்கள். கம்பெனி என்றால் சேர்ந்து சீட்டாடுவார்கள், நடனமாடுவார்கள். பீச் மணலில் உட்கார்ந்து உங்கள் பொண்டாட்டி பற்றி நீங்கள் புலம்பினால் பொறுமையாக கேட்டுக்கொள்வார்கள். கொடுக்கும் பணத்தை பொறுத்து நீங்கள் அந்த பெண்ணின் இடுப்பில் கை போடலாம், மடியில் சாயலாம், சினிமாவிற்கு அழைத்து போய் இருட்டில். சில பெண்கள் அதிகபட்சம் சந்தோஷம் தரவும் தயாராக இருப்பார்கள்.
எங்கள் கிளப்பின் கெஸ்ட் மெம்பர்கள் என்று அழைக்கப்பட்ட இந்த பெண்களின் பெயர்களும் போட்டோக்களும் ஒரு ஆல்பத்தில் இருக்கும். வாடிக்கையாளர் விருப்பத்திற்கு இணங்க தேவையான பெண் ஏற்பாடு செய்யப்படுவாள். நிர்மலாவின் போட்டோவும் ஆல்பத்தில் இருந்தது. ஒரு தனியார் கம்பெனியில் சொற்ப சம்பளத்திற்கு காலை 8 இரவு 8 வரை டைப்ரைட்டருடன் போராடுபவள் பெண்களுக்கான ஹாஸ்டலில் தங்கியிருக்கிறாள். இதே ஹாஸ்டலில் தங்கியிருந்த வேறொரு கெஸ்ட் மெம்பர் மூலம் எஸ்கேஎஸ் ஃபன் கிளப் பற்றி கேள்விப்பட்டு அதில் சேர்ந்தாள். அம்மா கிடையாது, அப்பா கிடையாது. ஆனாலும் படிக்கும்போது வாங்கிய கடன்களை அடைப்பதற்கு அவளுக்கு சம்பளம் பற்றவில்லை. கூடுதல் பணம் தேவைப்பட்டது. எஸ்கேஎஸ் அவளை முதல் பார்வையிலேயே சேர்த்து கொண்டு விட்டார். சில சமயம் இரவு நடனங்கள் எல்லாம் முடிந்த பின் அவளை ஹாஸ்டலில் அனுமதிக்க மறுத்தார்கள். அவள் வெளியே தனியே ஒரு வீட்டிற்கு குடிபெயர்ந்தாள். இரவு ரொம்ப தாமதமாகிவிட்டால் சில சமயம் அவளை வீட்டில் கொண்டு விடும் பொறுப்பு எனக்கு வரும். ஒரு மழை இரவில் அவளை கொண்டு வந்து விட்டபோது உள்ளே வந்தால் சூடான காஃபி தருகிறேன் என்றாள். உண்மையிலேயே காஃபி எனக்கு தேவைப்பட்டது. போனேன். சிறியதாய் இருந்தாலும் வீட்டை அவள் ரசனையுடன் வைத்திருப்பதை கவனித்தேன். காஃபியை நான் உறிஞ்சி கொண்டிருக்கும் போது அவள் மெல்ல கேட்டாள், இந்த வேலை உங்களுக்கு பிடித்திருக்கிறதா இளங்கோ? ஏன் என்றேன். நான் ரொம்ப சுத்தமான தொழில் செய்பவள் என்று நான் சொல்லிக்கொள்ளவில்லை. ஆனால் உங்களுக்கு என்னை விட வாய்ப்பு அதிகம். நீங்கள் ஆண். உடலில் வலு இருக்கிறது. உலகில் எவ்வளவோ தொழில்கள் இருக்கின்றன. யாரோ ஒருத்தனுக்கு அடியாளாக இருப்பது சந்தோஷமாகவா இருக்கிறது? அதைப்படி என்னை அப்படி கேட்கப் போயிற்று என்று மனது தாண்டவமாடியது. எஸ்கேஎஸின் மீது எனக்கிருந்த மரியாதையையும் விசுவாசத்தையும் சந்தேகப்பட்டது போல கோபம் கொதித்து எழுந்தது. வார்த்தைகளை சீரவிட்டேன். அவள் அதிர்ந்து பேசவில்லை, ஆவேசப்படவில்லை. அமைதியாக நான் சொன்னதையெல்லாம் கேட்டுக்கொண்டாள். புன்னகை மாறாமல் பேசினாள். ஒவ்வொரு பாயிண்டாக எடுத்து வைத்தாள். சுத்தியால் தட்டப்பட்ட இரும்பு போல் வளைந்தேன். அவள் சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையிலும் நியாயம் இருப்பதை என்னால் உணர முடிந்தது. படிக்கும்போது படிப்பிற்காக வாங்கிய கடனை அடைப்பதற்காக நான் இந்த தொழில் செய்யும்போது குறுகி போகிறேன் இளங்கோ. ஆனாலும் மற்றவர்களுக்கு சந்தோஷம் தரும் செயலைத்தான் செய்கிறேன் என்று என்னை சமாதானப்படுத்திக் கொள்ள முடியும். என்னால் இன்னொருத்தருக்கு மகிழ்ச்சி கிடைக்கிறது என்று காரணம் சொல்ல முடியும். ஆனால் நீங்கள் யோசித்து பாருங்கள். எஸ்கேஎஸ்ஸிற்கு சந்தோஷம் தருகிறீர்கள். ஆனால் அந்த முயற்சியில் மற்றவர்களில் எத்தனை பேருடைய சந்தோஷத்தை கருக்கி தேய்க்கிறீர்கள் என்று எப்பொழுதாவது யோசித்ததுண்டா? அவளுடைய கேள்வி என்னை அடித்து நொறுக்கியது. என் இதயத்தில் தொடப்படாத ஒரு இடம் தொடப்பட்டுவிட்டது. எனக்கும் இப்போது உறுத்தலாய்த்தான் இருக்கிறது என்றேன். இந்த வேலை வேண்டாம் இளங்கோ. நல்ல வேலையாக வேறு பார்த்து கொள்ளலாமே. பேசி பிரிந்த பின்னும் அவளுடைய குரல் என் மண்டைக்குள் ஒலித்து கொண்டே இருந்தது. 24 மணி நேரமும் அந்த கேள்வி என்னை துரத்தி கொண்டே இருந்தது. நிர்மலாவை அடிக்கடி சந்திக்க ஆரம்பித்தேன். அவளுடன் பேசுவதும் பழகுவதும் என் மனதிற்கு மிகவும் இதமாக இருந்தது. என்னையும் அறியாமல் அவள் என்னை வசீகரித்து கொண்டிருந்தாள். அப்புறம் 2 முறை யாரையோ தூக்கிவிட்டு வருவதற்கு எஸ்கேஎஸ் அனுப்பிய போது உடம்பு சரியில்லை என்று டபாய்த்தேன். உங்களுக்கு ஒரு நல்ல வேலைக்கு ஏற்பாடு செய்திருக்கிறேன் இளங்கோ என்றாள் ஒரு முறை. அவளை பேட்டி எடுக்க வந்த ஒரு பத்திரிகை நிருபருடன் அவள் நெருக்கமாக இருந்தார். அவர் மூலம் எனக்கு ஒரு வேலைக்கு ஏற்பாடு செய்தால் இப்போது கிடைக்கும் அதீத பணம் கிடைக்காமல் போகலாம், ஆனால் மனதில் நிம்மதி இருக்கும் என்றாள். எஸ்கேஎஸ் நல்ல மூடில் இருந்தபோது தயக்கத்துடன் ஆரம்பித்தேன். எஸ்கேஎஸ், எனக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகிறது. முன்பு போல உடம்பில் சக்தி இல்லை. அடித்தடி விவகாரங்களில் முழுமையாக ஈடுபட முடியவில்லை. ஒரு சிம்பிளான வேலைக்கு மாறலாமா என்று யோசிக்கிறேன் என்றேன். உன்னை நான் கொஞ்ச நாட்களாக கவனித்து கொண்டுதான் இருக்கிறேன் இளங்கோ. உன் போக்கு சரியில்லை. எல்லாவற்றையும் நான் விசாரித்து தெரிந்து கொண்டேன். அந்த நிர்மலா உன்னை ஆட்டி வைக்கிறாளா? உணர்ச்சிகளுக்கு இடம் கொடுக்கும் மனிதனாக நீ மாறிவிட்டாயா என்று கோபமாக கேட்டார். நீ எனக்கு வலது கை போல. எனக்கு தெரிந்தது எல்லாம் உனக்கு தெரியும். சொல்லப்போனால் எனக்கு இருக்கும் அதிகாரம் கூட உனக்கு இருக்கிறது என்று அத்தனை பேரும் நினைக்கிறார்கள். நீ விலகுவதை நான் எப்படி அனுமதிக்க முடியும்? எனக்கு உண்மையிலேயே உடம்பு வீக்காகிவிட்டது. அவ்வளவுதானே. அடிதடி வேண்டாம், கத்தி துப்பாக்கி வேண்டாம். என்னிடம் வேறு வேலைகளா இல்லை உனக்கு தருவதற்கு? ஃபன் கிளப்பிற்கு மேனேஜராக இரு. டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் சூப்பர்வைசராக இரு. இல்லை எஸ்கேஎஸ், என்னை விட்டே விலக வேண்டும் என்று தீர்மானித்து விட்டாயா? அப்படி இல்லை. ஆனால் சரி, இன்னும் 1 மாதம் உனக்கு இங்கு வேலை இருக்கிறது. அப்புறம் நீ விலக விரும்பினால் விலகலாம். 1 மாதம் தானே? ஒரே 1 மாதம் தானே? உடனே சரி என்றேன். நிர்மலாவிடம் சொன்னேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ் என்று கை குலுக்கினாள். இந்த 1 மாதம் கூட நீங்கள் அதிகமான அழிவு வேலைகளில் இறங்காதீர்கள் என்றால். நிர்மலா, நான் ஒன்று சொன்னால் கோபிக்க மாட்டாயே? தெரியும், நீங்கள் என்ன சொல்லப் போகிறீர்கள் என்று எனக்கு தெரியும். நீயும் இந்த தொழிலை விட்டுவிடு நிர்மலா. விட்டுவிட்டு தெரிந்தும் தெரியாதது போல ஏன் நடிக்கிறாய்? ஐ லவ் யூ நிர்மலா. நம் இருவருக்கும் சேர்த்து நான் சம்பாதிக்கிறேன். அவள் நெருங்கி வந்து என் தலையை அன்புடன் கோதிவிட்டாள். முதலில் உங்களுக்கு புதிய வேலை நிச்சயமாகட்டும் இளங்கோ.
ஒவ்வொரு நாளையும் கேலண்டரில் சந்தோஷமாக கிழித்தேன். நேரத்தை வேகமாக நகர்த்த முடிந்தால் 30 நாட்களை ஒரே நிமிடத்தில் நகர்த்தி இருப்பேன். ஆனால் எஸ்கேஎஸ் ஒரு புலி, காயப்பட்ட புலி, பதுங்கிய புலி. ஒரு புறம் எனக்கு சாதகமாக பேசுவது போல் நடித்துவிட்டு மறுபுறம் என்ன செய்தார் தெரியுமா? நாளைக்கு சொல்கிறேன். அன்புடன் இளங்கோ. அத்தியாயம் 8. அச்சு கோர்த்த கட்டுரையை வரி வரியாக படித்து பார்த்து கொண்டிருந்தான் சாணக்கியன். கண்களை மூடினான். நிர்மலாவின் சிரித்த முகம் மூடிய இமைகளுக்குள் மின்னல் அடித்தது. கால் கேர்ள் என்று தொழில் ரீதியாக அவளுக்கு கௌரவம் இல்லை என்ற போதிலும் அவளுடைய ரசனைகள் எவ்வளவு உன்னதமானவை! அவள் எழுதிய சில கவிதைகள் அவனுடைய பத்திரிகையிலேயே வெளியாகி இருக்கின்றன. எடிட்டர் ஒரு வடக்கத்திக்காரர். பேரளவில் அவர் பொறுப்பாசிரியர் தானே தவிர அவனே முழுக்க முழுக்க செய்தி சோலையின் பக்கங்களுக்கு எடிட்டராக இருந்தான். சப் எடிட்டர் என்ற அந்தஸ்து வைத்து அவன் வேலைகளை குறைத்து கொண்டதில்லை. நிர்மலாவை அறிந்திருந்ததால் தான் இளங்கோவை சந்திக்க முடிந்தது. இளங்கோவை சந்தித்ததால் தான் திடீரென்று அவன் எண்ணம் தடைப்பட்டது. ஜன்னலுக்கு வெளியே ஏதோ அசையும் ஒலி கேட்கவில்லை. எழுந்து போய் ஜன்னல் வெளியே பார்த்தான். தெரு விளக்குகளின் வெளிச்சத்தில் வீதியே அமைதியாக இருந்தது. பத்திரிகை அலுவலகம் இருந்த கட்டிடமும் எந்த ஆர்ப்பாட்டமும் இன்றி இருந்தது. 4 போலீஸ்காரர்கள் கட்டிடத்தின் 4 புறமும் நின்று கவனித்து கொண்டிருந்தார்கள். பத்திரிகை ஆபீஸிற்கு போலீஸ் பாதுகாப்பு இருப்பதால் மட்டும் தன் உயிருக்கு ஆபத்து விலகிவிடவில்லை என்று அவனுக்கு தெரிந்திருந்தது. மறுபடியும் இருக்கைக்கு வந்து உட்கார்ந்தான். 3வது கட்டுரை வெளியான பின் கோர்ட் கட்டுரைகளை தொடர்ந்து அனுமதிக்குமா, நிறுத்திவிடுமா? 4வது கட்டுரையில் என்னென்ன விஷயங்கள் வரவேண்டும் அவன் குறிப்புகள் எடுக்க ஆரம்பித்தான். உமாபதி மோட்டார் சைக்கிளை 2 தெருக்களுக்கு முன்பே நிறுத்திவிட்டு இறங்கினான். மெல்ல நடந்தான். ஜெர்கின் அணிந்து, தலையில் புதிய விக் அணிந்து, கண்களில் கருப்பு கண்ணாடி அணிந்து முற்றிலும் உருமாறி இருந்தான். அவனும் இளங்கோவுமாக எத்தனை இடங்களுக்கு இப்படி மாறிய தோற்றத்துடன் போயிருக்கிறார்கள், செயல்பட்டிருக்கிறார்கள். இளங்கோவின் நினைப்பு அவனுள் ஒரு சிலிர்ப்பை செலுத்தியது. ஒழுங்காக இருந்திருந்தால் எஸ்கேஎஸ்ஸின் சாம்ராஜ்யமே அவன் காலடியில் மண்டியிட்டிருக்கும். அவசரப்பட்டு விட்டான். அவன் மனதை மாற்றி திசை மாற்றி அலைக்கழித்தவள் ஒரு பெண், அதுவும் வாடகை பெண். நிர்மலாவை இளங்கோ ஏன் சந்தித்தான்? தெருமுனையில் திரும்பியதும் உமாபதி நின்றான். பத்திரிகை ஆபீஸின் வாசலில் 2 டியூப் லைட்டுகள் எரிந்து கொண்டிருந்தன. 2 கான்ஸ்டபிள்கள் நெருக்கமாய் நின்று சிகரெட் புகைத்து கொண்டிருந்தார்கள். தெருமுனையில் நின்று கொண்டிருந்த போலீஸ் ஜீப்பை நெருங்கினான். ஒரு காலை வெளியே தொங்கவிட்டபடி பான் பராக்கை கடித்து மென்று கொண்டிருந்தார் சப் இன்ஸ்பெக்டர். ஸ்பீக்கரில் கண்ட்ரோல் ரூமிலிருந்து இடைவிடாத ப்ளோ பிளா பிளா காற்றில் விரயமாகி கொண்டிருந்தது. சப் இன்ஸ்பெக்டர் அவனை அலட்சியமாக பார்த்தார். உமாபதி பாக்கெட்டிலிருந்து தன் அடையாள அட்டையை எடுத்து சப் இன்ஸ்பெக்டரின் மூக்குக்கு கீழே நீட்டினான். எஸ்கேஎஸ் கார்டன்ஸ் என்ற பெயரை பார்த்ததும் சப் இன்ஸ்பெக்டர் சட்டென்று ஜீப்பிலிருந்து கீழே இறங்கினார். என்ன வேண்டும்? பத்திரிகை ஆபீஸில் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கிறது. பின் தெருவில் நிற்கும் போலீஸ்காரர்கள் தொந்தரவாக இருப்பார்கள். 5 நிமிடம் விலகி கொண்டால் போதுமா? உள்ளே போவதற்கு 5 நிமிடம் போதும். காரியம் முடிந்து நான் வெளியே வரும் முன் எல்லா விளக்குகளையும் ஒரு முறை அணைத்து போடுவேன். அந்த சிக்னலை புரிந்து கொண்டு அவர்கள் மறுபடியும் விலக வேண்டி இருக்கும். உள்ளே நான் விலகி போன பின் பத்திரிகை ஆபீஸிற்குள் நீங்கள் போகலாம். அங்கே என்ன நடந்திருந்தாலும் அதை என்னுடன் தொடர்பு படுத்தி பார்க்க வேண்டாம். போலீஸின் ஒத்துழைப்பு பூரணமாக இருந்தால் எஸ்கேஎஸ் உங்களுக்கு 10,000 ரூபாய் அன்பளிப்பு வைத்திருப்பார். இங்கேயே காத்திரு, ஏற்பாடு செய்துவிட்டு வருகிறேன். சப் இன்ஸ்பெக்டர் விலகி போனார். உமாபதி ஜீப்பில் சாய்ந்தவாறு நின்றிருந்தான். 5 நிமிடங்களில் சப் இன்ஸ்பெக்டர் திரும்பி வந்தார். போகலாம் என்றார். உமாபதி பத்திரிகை அலுவலகத்தின் பின் தெருவுக்குள் நுழைந்தான். காம்பவுண்டை ஒட்டி நின்றிருந்த 2 போலீஸ்காரர்களும் மாயமாகி விட்டிருந்தார்கள். காம்பவுண்ட் சுவரை ஒட்டி வளர்ந்திருந்த பெரிய மரத்தில் குரங்கு போல் ஏறி அதன் கிளை பிடித்து கட்டிடத்தின் ஜன்னல் சார்புக்கு மாறினான். ஜன்னலை ஒட்டி நிர்மாணித்திருந்த குழாய்களை பற்றி வெகு சுலபமாக மாடியேறினான். ஜன்னல் கதவை அழுத்தி தள்ளி திறந்தான். உள்ளே இறங்கினான். பெரிய மேஜைகள் 2 இருந்தன. அவற்றை சுற்றி 12 நாற்காலிகள் போடப்பட்டிருந்தன. மேஜை மீது இருந்த தண்ணீர் ட்ரம், அங்கெங்கே சிந்தி இருந்த பருக்கைகள் எல்லாமாக சேர்த்து அதை லஞ்ச் ரூம் என்று அறிவித்தன. உமாபதி மெல்ல அந்த லஞ்ச் ரூமிலிருந்து வெளியே வந்தான். முன்பு வந்ததை நினைவுபடுத்தி பத்திரிகை ஆபீஸின் லே அவுட்டை கவனத்தில் கொண்டு வந்தான். இந்த காரிடார் தாண்டி இடதுபுறம் திரும்பினால் எடிட்டோரியல். காரிடாரின் திருப்பத்தில் காலடி சத்தம் கேட்டதும் சட்டென்று அங்கிருந்த டாய்லெட்டிற்குள் நுழைந்தான். காலடி சத்தம் தேய்ந்து விலகியதும் வெளிப்பட்டான். லஞ்ச் ரூமில் யாரோ தண்ணீர் எடுத்து குடிக்கும் சத்தம் கேட்டது. சரையல் என்று காரிடாரில் வேகமாக நுனி விரல்களால் ஓடி திரும்பினான். திரும்பியவுடன் பெரிய ஹால். அவனுக்கு முதுகு காட்டி 2 பேர் உட்கார்ந்திருந்தார்கள். சப் எடிட்டர் என்று பெயர் சுமந்த அறை கதவை திறந்து உள்ளே நுழைந்தான். சாணக்கியன் இருக்கையிலிருந்து நிமிர்ந்தான். அவன் விழிகள் விரிந்தன. உமாபதி ஒரே தாவலில் அவனை நெருங்கி வாயை அழுத்தமாக பொத்தினான். சத்தம் போடாதே, குடலை உருவி விடுவேன். நாம் இருவரும் தனியே பேச வேண்டும். அவன் கையில் இருந்த கத்தி விஷ்
என்று திறந்து கொண்டது. சாணக்கியனின் கழுத்தை முத்தமிட்டது. சாணக்கியன் கண்கள் விரிய அவனை பார்த்தான். உமாபதி சற்றே கையை தளர்த்த, யார் நீ என்றான். பேசுவோம், தனிமை வேண்டும். இன்னும் 5 நிமிடத்தில் எல்லோரும் போய்விடுவார்கள் என்றான் சாணக்கியன். வந்தவன் எவனாக இருந்தாலும் போலீஸ் தடையை தாண்டி அவன் உள்ளே நுழைந்த தைரியம் சாணக்கியனை ஆச்சரியப்பட வைத்தது. யாராவது உள்ளே எட்டி பார்த்தால் கூட உன் கழுத்தை சீவி விடுவேன் என்று ரகசியமாக கர்ஜித்தான் உமாபதி. சாணக்கியன் எழுந்தான். கத்தியை அழுத்தியபடி உமாபதி நெருக்கமாக பின்தொடர தள்ளுக்கதவு அருகே வந்து ஹாலில் இருந்தவர்களை பொதுவாக விழித்து சொன்னான். நான் மேட்டர் எழுதி கொண்டிருக்கிறேன், யாரும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். குட் நைட். குட் நைட் என்றார்கள் மற்றவர்கள் வீட்டிற்கு புறப்பட ஆயத்தம் செய்தபடி. சாணக்கியன் முழு கதவை மூடினான். திரும்பினான். இப்பொழுது சொல், யார் நீ? ஏற்கனவே என்னை இங்கே சந்தித்திருக்கிறாய் நீ. உமாபதியா? உமாபதியா? சுத்தமாக அடையாளமே தெரியவில்லை. சாணக்கியன் இயல்பாக இருக்க முயன்றபடி நாற்காலியில் உட்கார்ந்தான். நான் எச்சரித்த பின்பும் கட்டுரை வந்தது, இன்னொன்றும் வரப்போகிறது என்று உருமினான் உமாபதி. கோர்ட்டிலேயே விளக்கம் கொடுத்தோமே உமாபதி, அச்சாகிவிட்ட மேட்டரை இனி என்ன செய்வது? பற்ற வைத்திருக்கலாமே. 3வது கட்டுரைக்கு அப்புறம் வேண்டுமானால். அதை எழுதுபவர் யார் என்று சொன்னாய்? பெயர் தெரியாது. பெயரில்லாத ஒரு கவரில்தான் மேட்டர் வந்தது. கவரை கூட அன்று உன்னிடம் காட்டினேனே. அந்த உடான்ஸ் எல்லாம் இனிமேல் செல்லாது சாணக்கியன். மேட்டரை எழுதுவது யார் என்று எனக்கு தெரிந்துவிட்டது. உண்மையாகவா? சாணக்கியன் குரலில் ஆச்சரியம் காட்டினான். தெரிந்தால் எனக்கும் கொஞ்சம் சொல்லுங்களேன். சொல்வதென்ன, ஆளையே காட்டுகிறேன். முதலில் போட்டோவில் பார்க்கிறாயா? உமாபதி சட்டையிலிருந்து ஒரு சதுரமான கவரை வெளியே எடுத்து போட்டான். கையில் எடுத்து பார்த்தான் சாணக்கியன். போட்டோவில் நடுவில் நிர்மலா, வலதுபுறம் அவள் தோளில் கை போட்டபடி இளங்கோ, இடதுபுறம் நெருக்கமாக நின்றபடி சாணக்கியன். சாணக்கியனின் முகம் அந்த போட்டோவை பார்த்ததும் கனநேரம் இறுகியது. இந்த போட்டோ எங்கே கிடைத்தது உனக்கு? நிர்மலாவின் வீட்டையும் இளங்கோவின் ரூமையும் துப்புரவாக ஆராய்ந்தோம். இளங்கோவின் டைரிக்குள் பத்திரப்படுத்தப்பட்டிருந்தது இந்த போட்டோ. சாணக்கியன் ஒரு கணம் கண்ணை மூடினான். போட்டோ எடுக்கப்பட்ட நிகழ்ச்சி அவன் நினைவில் மின்னல் அடித்தது. நிர்மலாவின் வீட்டு முகப்பில் இருந்த சிறு தோட்டம், மாலை வெயிலின் ஆரம்பம். எஸ்கேஎஸிடம் சொல்லிவிட்டாராம் சாணக்கியன். இளங்கோவை 1 மாதத்தில் விடுவிப்பதாக எஸ்கேஎஸ் சொல்லியிருக்கிறாராம். அதை கொண்டாட வேண்டாமா? நாம் ஒரு போட்டோ எடுத்துக்கொள்வோமா? சாணக்கியனின் கேமராவை ஆட்டோ முறையில் போட்டு மூவரும் சேர்ந்து நின்று எடுத்துக்கொண்ட போட்டோ ஃப்ளாஷ் மின்னி முடித்ததும் உணர்ச்சி வேகத்தில் நிர்மலா இளங்கோவை இறுக பிடித்து கன்னத்தில் முத்தமிட்ட ஈரம் கூட இன்னும் நினைவிருக்கிறது. அன்றைக்குத்தான் இளங்கோ அவனிடம் பேசினான். சாணக்கியன், எஸ்கேஎஸ் சாதாரண மனிதர் இல்லை. என்னை விடுவிக்க அவர் சுலபத்தில் ஒப்புக்கொள்ளக்கூடியவர் இல்லை. அதனால் எனக்கு முழு நம்பிக்கை இல்லை. அவர் பேரில் சந்தேகம் இருக்கிறது. ஆபத்தை எதிர்கொள்ள நாங்கள் தயாராக இருக்க வேண்டும். எஸ்கேஎஸ் நினைத்தால் எதையும் சாதித்து விட முடியும் என்ற கௌரவம் இன்னும் அவருக்கு தரப்பட வேண்டுமா இளங்கோ? வேண்டாம். வேண்டாம் என்ன? கூடாது. ஒருவேளை நானோ நிர்மலாவோ அவரால் தண்டிக்கப்பட்டால் என் சார்பில் அவரை தோலுரித்து காட்டுவாயா சாணக்கியன்? அவருடைய வலது கையாக இத்தனை நாட்களாக இருந்துவிட்டேன். அவருடைய அத்தனை ரகசியங்களும் எனக்கு தெரியும். அத்தனையும் உன்னிடம் சொல்லப் போகிறேன். அன்றைக்குத்தான் இளங்கோ சுந்தரகுமார் செபாஸ்டினை பற்றி சொல்ல ஆரம்பித்தான். இந்த போட்டோவை பார்த்ததும் கனவுக்கு போய்விட்டாயா? உமாபதியின் குரல் சாணக்கியனை நினைவிற்கு இழுத்து வந்தது. போட்டோவில் நாங்கள் இருப்பதாலேயே கட்டுரைகளை நான் தான் எழுதுகிறேன் என்று நீ நினைத்துவிட்டால் அதற்கு நான் பொறுப்பா உமாபதி? உன் கையெழுத்தை ஒப்பிட்டு பார்த்தேன் சாணக்கியன். என்னது? இந்த பத்திரிகை ஆஃபீஸில் எல்லோரும் உன்னை போலவே நியாயமாகவும் நேர்மையாகவும் முட்டாள்தனமாகவும் இருப்பார்கள் என்று நினைத்தாயா சாணக்கியன்? கம்போசிங் செக்ஷனை சேர்ந்த சங்கரை 2 தட்டு தட்டியதும் அத்தனை உண்மைகளையும் கொட்டிவிட்டான். கட்டுரைகளை எல்லாம் எழுதுவது நீதான் என்று காட்டி கொடுத்து விட்டான். சாணக்கியன் ஒரு முறை கண்களை மூடினான். நெஞ்சை நிமிர்த்தினான். சரி, நான் தான் எழுதினேன். என்ன செய்ய போகிறாய்? உன் பத்திரிகையின் ஓனரும் சீஃப் எடிட்டருமான முகர்ஜியிடம் பேசியாகிவிட்டது தெரியுமா? எஸ்கேஎஸ் சாரை பற்றி கேள்விப்பட்டதும் அவர் மிரண்டு விட்டார். கட்டுரைகளை உடனடியாக நிறுத்துவதாக சொல்லிவிட்டார். உனக்கு டெலக்ஸிலோ ஃபேக்ஸிலோ அந்த உத்தரவை தருவதாக சொன்னார். டெலக்ஸ் மெஷின்களை இனிமேல்தான் பார்க்க வேண்டும் என்று சாணக்கியன் நினைத்திருந்தான். நீ இருந்தால்தானே இளங்கோவின் கட்டுரை என்ற பெயரில் உன்னால் எழுத முடியும். நீயே இல்லாவிட்டால்? உமாபதி அவன் முகத்தருகே மூச்சு விட்டு கேட்டான். நான் செத்தால் என்னுடன் உண்மைகளும் செத்துவிடுமா உமாபதி? செய்தி சோலையில் இனி இந்த கட்டுரைகள் வரப்போவதில்லை. அப்புறம் நீ எதற்கு வீணாய்? உமாபதி மேஜை மீதிருந்த பேனாவை எடுத்து சாணக்கியனின் கையில் திணித்தான். நான் சொல்வது போல் எழுது. சாணக்கியன் பேப்பரை எடுத்து வைத்துக்கொண்டு உமாபதியை நிமிர்ந்து பார்த்தான். உமாபதி சொல்ல ஆரம்பித்தான். எஸ்கேஎஸ் கார்டன்ஸ் பற்றியும் சுந்தரகுமார் செபாஸ்டின் பற்றியும் இளங்கோ சொன்னதாக கற்பனையான கட்டுரைகளை எழுதினேன். அவருக்கு நேர்ந்த அவமானங்களை பார்த்து என் மனசாட்சி உறுத்துகிறது.
கேவலமாக நடந்து கொண்டதை எண்ணி வெட்கமடைகிறேன். இனியும் உயிர் வாழ்வது அர்த்தமில்லை என்று முடிவு செய்துவிட்டேன். என் மரணத்திற்கு நானே காரணம். வேடிக்கையாக இருக்கிறதே, இந்த கடிதம் நான் ஏன் எழுத வேண்டும்? எழுதினாலும் எழுதாவிட்டாலும் என் உயிர் போகத்தான் போகிறது என்றான் சாணக்கியன். இயல்பாக பேச அவன் கவனமாக முயன்றபோதும் இதயத்தில் படபடப்பு கூடியிருந்தது. நீ எழுதினாலும் எழுதாவிட்டாலும் நீ அப்படி எழுதியதாகத்தான் போலீஸ் சொல்லப் போகிறது. அப்படியென்றால் நான் எழுதாமலேயே இருந்துவிட்டு போகிறேன். சாணக்கியன் பேனாவை மேஜை மீது எறிந்தான். இன்னொரு விஷயம் தெரியுமா உனக்கு? வெகு சரையில் என்று மேஜையிலிருந்து பேப்பர் வெயிட்டை எடுத்து கண்ணாடி ஜன்னலை நோக்கி எறிந்தான். கண்ணாடி ஸ்லிங் என்று உடைந்து சப்தம் எழுப்பியது. இந்த சப்தம் கேட்டு இங்கே என்ன நடக்கிறது என்று கவனிக்க எப்படியும் போலீஸ் வந்துதான் ஆக வேண்டும். அவன் வாக்கியத்தை முடிக்கும் முன்பு உமாபதியின் கையிலிருந்த நைலான் கயிறு சரையில் என்று அவன் கழுத்தில் விழுந்து இருக்கியது. சாணக்கியன் சற்றே அசட்டையாக இருந்து விட்டதற்காக வருத்தப்பட்டு கைகளை வீசி உமாபதியை பிடித்து தள்ள முயன்றான். நாற்காலிகளை கவிழ்த்தான். வேண்டிய மட்டும் ஒலிகள் எழுப்பினால் போலீஸின் கவனத்தை கவர முடியும் என்று நினைத்தான். உமாபதியின் ஆத்திரம் பன்மடங்காக பெருகியது. வயிற்றை விழுக்கென்று இழுத்தான். இறுதி கண போராட்டம் நின்று சாணக்கியனின் தலை தொங்கியது. தற்கொலை போன்ற செட்டப் செய்ய வேண்டும் என்று நினைத்திருந்ததை நிறைவேற்ற முடியாது. இவ்வளவு ஒலிகளுக்கு பிறகு பத்திரிகை ஆஃபீஸிலிருந்து யாராவது ஓடி வரக்கூடும். சட்டைக்குள் வயிற்று பகுதியில் பதுக்கியிருந்த வெடிகுண்டை எடுத்தான். மேஜை மீது வைத்தான். 3 நிமிடத்தில் வெடிக்க செட் செய்தான். விளக்குகளை அணைத்தான். சரேல் என்று கதவு திறந்து வெளியே பாய்ந்து லஞ்ச் ரூமிற்கு ஓடி ஜன்னல் சார்பில் குதித்து மரத்திற்கு தாவி தெருவில் அவன் பாதி தூரம் ஓடிய போது வெடிகுண்டு மாபெரும் சத்தத்துடன் வெடித்தது. 100 மின்னல்களின் வெளிச்சம் கரும்புகை அடர்த்தியாக எழுந்து பிரதேசத்தை ஆழ்ந்தது. ஜீப்பிலிருந்து சப் இன்ஸ்பெக்டர் பதறி இறங்கி ஓடுவது தெரிந்தது. அவனை சிலர் பார்த்திருக்கக்கூடும். ஆனால் இந்த அடையாளங்களில் யார் பார்த்தாலும் அவனுக்கு கவலை இல்லை. மோட்டார் சைக்கிளில் தாவி ஏறி உட்கார்ந்து கிளம்பினான். இன்றைய செயலுக்கு எஸ்கேஎஸ் அவனுக்கு நிச்சயம் வைர மோதிரம் பரிசளித்தாலும் ஆச்சரியமில்லை என்று நினைத்தான். பைக்கை சீரவிட்டான். அத்தியாயம் 9. எஸ்கேஎஸ் கார்டன்ஸ். மேலே நிலா காயும் நேரம். செபாஸ்டினின் பிரத்யேக தோட்டப்பகுதியில் புல்தரையில் நாற்காலிகள் போடப்பட்டிருந்தன. செபாஸ்டின் சந்தோஷமான புன்னகையுடன் இருந்தார். வக்கீல் கிருஷ்ணசாமி ட்ரேயிலிருந்து ஆரஞ்சு ஜூஸ் எடுத்து உறிஞ்சினார். மினிஸ்டரிடம் பேசியிருக்கிறேன் செபாஸ்டின் சார். சிபிஐ விவகாரத்தை கவனித்துக் கொள்வதாக சொல்லியிருக்கிறார் என்றார் ஜூஸை சற்றே உறிஞ்சி. கவனிக்காமல்? எலெக்ஷன் நேரத்தில் சும்மாவா ஹெல்ப் பண்ணியிருக்கிறோம்? செபாஸ்டின் உமாபதியை அருகே அழைத்து முதுகில் தட்டி கொடுத்தார். வெடிகுண்டு வைத்து கட்டுரைகளை ஒன்றுமில்லாமல் பண்ணியது புத்திசாலித்தனம் என்றார். எனக்கு பயம் சார். ரகசியமாக சாணக்கியனை தீர்த்து கட்ட வேண்டும் என்று நினைத்தேனே தவிர பப்ளிக்காக செய்யும்படி ஆகிவிட்டது. தற்கொலை செட்டப்பாக இருந்தார் போலீஸிற்கும் சுலபமாக இருந்திருக்கும். நோ ப்ராப்ளம். போதை மருந்துகள் வியாபாரத்தை பொறுத்தவரை மேனேஜர் ரவிச்சந்திரன் தான் என்னை ஏமாற்றி அதையெல்லாம் வியாபாரம் செய்து கொண்டிருந்தார் என்று போலீஸில் வாக்குமூலம் கொடுத்தாயிற்று. சிபிஐக்கும் அதே விளக்கம் கொடுத்தாயிற்று. சிபிஐயை வரவழைத்ததால் பத்திரிகையின் மீது ரவிச்சந்திரனுக்கு கோபம். அதனால் ஆள் வைத்து வெடிகுண்டு எறிந்தான் என்று வெடிகுண்டு விவகாரத்திற்கும் அவனே பொறுப்பெடுத்து கொண்டு விட்டான். 2வது கட்டுரையில் மறு போல ஒரு சிறு மைக்கை ஒட்டி கொண்டு போனேன் என்றெல்லாம் எழுதி தொலைத்து விட்டான். குமாரும் அவனும் பேசியதை ரெக்கார்ட் செய்து அவசியமென்றால் குமாரை மிரட்டலாம் என்று நினைத்திருந்தது என்னவோ உண்மைதான். ஆனால் குமாரே இல்லாமல் போய்விட்ட பிறகு ரெக்கார்ட் பண்ணியது எதற்கு? அதை பற்றி தான் குறிப்பிட்டிருக்கவே வேண்டாம். இப்போது சிபிஐ துருவி அந்த வெளிநாட்டு மைக்குகள் 4ஐயும் கண்டுபிடித்திருக்கிறார்கள். ஒவ்வொன்றும் என்ன விலை தெரியுமா? எல்லாம் கைவிட்டு போயிற்று. செபாஸ்டின் பெருமூச்சுடன் சொன்னார். மைக்கை விடுங்கள். போதை மருந்து எவ்வளவு வேல்யூ, அத்தனையும் பறிபோய்விட்டதே. போனால் போகிறது கிருஷ்ணசாமி. செபாஸ்டின் அலட்சியமாக கையசைத்தார். அந்த கோடிகளை மறுபடியும் சம்பாதித்து விடலாம். கட்டுரைகள் பார்த்து எஸ்கேஎஸ் கார்டன்ஸிற்கு பொதுமக்கள் வருவது குறைந்து விடுமோ என்று கவலைப்பட்டேன். அது இல்லாமல் தப்பித்ததே பெரிய விஷயம். 3வது கட்டுரை வெளிவருவதற்கு முன்பே நிறுத்திவிட்டோமே, அது கிரேட் இல்லையா? 2 நாட்களாயிற்று. அந்த பெரம்பூர் ஆசாமி கட்டுரைகளை வேறு எந்த பத்திரிகைக்கும் அனுப்பவில்லையே. சார், சாணக்கியன் சொன்னது பொய் என்று இடையில் புகுந்தான் உமாபதி. பெரம்பூரிலிருந்து வேறு ஏதோ மேட்டர் வந்திருக்க வேண்டும். அந்த கவரை காண்பித்து என்னை ஏமாற்ற பார்த்தான். உண்மையில் கட்டுரைகளை எழுதி வந்தது சாணக்கியன்தான். அவன் கதை முடிந்ததும் கட்டுரைகள் நின்றுவிட்டன. 2 நாட்களாக என்பது மட்டுமில்லை, இனிமேல் வரப்போவதும் இல்லை. உமாபதி இதை சொல்லி முடித்ததும் செல்லுலார் போன் கிணுகிணுத்தது. செபாஸ்டின் ரிசீவரை காதில் வைத்ததும் அவர் முகம் மாறியது. அப்படியா? அதை உடனே நான் பார்க்க வேண்டும் என்றார். உமாபதியை முறைத்தார். கிருஷ்ணசாமியை எரிச்சலுடன் பார்த்தார். பூதம் மறுபடியும் வெளியே வந்துவிட்டது.
2 நாட்கள் இடைவெளிக்கு பிறகு மறுபடியும் இளங்கோவின் கட்டுரைகள் வர ஆரம்பித்து விட்டனவாம். கிருஷ்ணசாமியின் முகம் குறுகி போனது. இந்த முறை பத்திரிகையாக இல்லாமல் சின்ன புத்தகமாக வெளியாகி இருக்கிறதாம். தியேட்டர் வாசலிலும் கோவில் வாசலிலும் எக்ஸிபிஷன் வாசலிலும் இலவசமாக விநியோகிக்கப்படுகிறதாம். உடனே ஒரு பிரதி கொண்டு வர சொல்லியிருக்கிறேன். சாணக்கியன் செத்த பிறகும் கூடவா? உமாபதியின் குரல் குழப்பத்தில் சிக்கி தவித்தது. புதிய கட்டுரையில் என்னென்ன குண்டு வெடிக்கப் போகிறதோ என்று முணுமுணுத்தார் கிருஷ்ணசாமி. 5 நிமிடங்களுக்கு முன்பு அங்கிருந்த உற்சாகம் சரையில் என வற்றி போய் இறுக்கமான சூழல் உருவானது. அத்தியாயம் 10. என் இனிய நிர்மலாவை பற்றி உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன். இறுகிய பாறையாக இதயமில்லாத ஆயுதமாக இருந்த என்னை எப்படி தேன் போல உருக்கினாள் என்று சொன்னேன். சாணக்கியன் என்ற பத்திரிகை சப் எடிட்டருக்கு என்னை அவள் அறிமுகம் செய்தாள். சாணக்கியன் 2 நாட்களுக்கு முன்பு செய்தி சோலை பத்திரிகை ஆபீஸில் வெடிகுண்டு வெடித்து சாம்பலாய் உதிர்ந்தானே, அதே சாணக்கியன்தான். என் கட்டுரைகளை வெளியிட்டதற்காக அவனை எஸ்கேஎஸ் பழி தீர்த்து விட்டார். சாணக்கியன் நல்லவன். நிர்மலாவின் பேரில் அதீத அன்பு வைத்திருந்தான். அவள் சொல்லுக்கு கட்டுப்பட்டு எனக்கு புதிதாக ஒரு வேலையை வாங்கி தருவதாக சொல்லியிருந்தான். நாங்கள் அடிக்கடி சந்தித்தோம், சேர்ந்து போட்டோ எடுத்துக்கொண்டோம். எஸ்கேஎஸ் எனக்கு சொல்லியிருந்த கெடு முடிவதற்கு 1-2 நாட்களே இருந்த சமயம் சாணக்கியன் எனக்கு ஒரு நல்ல வேலை ஏற்பாடு செய்து விட்டதாக சொல்லியிருந்தான். ஒரு வெள்ளிக்கிழமை மாலை நிர்மலாவை சந்திக்க வருவதாக சொல்லியிருந்தேன். எஸ்கேஎஸ் கூப்பிட்டார். இன்றைக்கு உனக்கு ஒரு சின்ன வேலை வைத்திருக்கிறேன். ரெட் ஹில்ஸ் போய் நான் குறிப்பிடும் அட்ரஸில் ஒருத்தரை பார்த்து சரக்கு கொடுத்துவிட்டு வர வேண்டும் என்றார். நிர்மலாவை சினிமாவுக்கு அழைத்து போவதாய் சொல்லியிருந்தேன். ஆனால் கடைசி நாட்களில் எஸ்கேஎஸ்ஸிடம் முரண்டு பிடிப்பதில் அர்த்தமில்லை. சினிமா இன்றைக்கில்லாவிட்டால் நாளைக்கு. சரி சார் என்றேன். ஒரு சின்ன பெட்டியை எடுத்து கொடுத்தார். இதில் சரக்கு இருக்கிறது. இதை இப்படியே திறக்காமல் கொண்டு போய் கொடுத்துவிடு. எவ்வளவு பணம் கொடுப்பார்கள்? பணம் எல்லாம் அட்வான்ஸாகவே வாங்கிவிட்டேன். டெலிவரி மட்டும்தான் பாக்கி. நிர்மலாவிற்கு ஃபோன் செய்தேன். மாலை காட்சி போக முடியாது, இரவு போகலாம் என்றேன். கம்பெனியின் மாருதி காரை எடுத்துக்கொண்டேன். காரை எவ்வளவு வேகமாக செலுத்த முடியுமோ அவ்வளவு வேகமாக செலுத்தினேன். பீச் ரோட்டில் துறைமுகம் அருகே வந்துவிட்டேன். வெகு திடீரென்று மனதில் ஒரு மின்னல் அடித்தது. பெட்டியை திறக்காமல் கொண்டு போய் கொடுத்துவிடு என்றல்லவா எஸ்கேஎஸ் சொன்னார். எத்தனையோ தடவை எத்தனையோ பரிமாற்றங்களை, பிசினஸ்களை எஸ்கேஎஸ்ஸிற்காக நான் செய்திருக்கிறேனே. பெட்டியை திறந்து பார்க்க வேண்டும் என்று எனக்கு தோன்றியதே இல்லை. அப்படி நான் திறந்து பார்த்ததும் இல்லை. அப்படி இருக்க திறந்து பார்க்காமல் என்ற வார்த்தையை எஸ்கேஎஸ் ஏன் என்னிடம் சொன்னார்? என்மேல் நம்பிக்கை போய்விட்டதா? அல்லது பெட்டிக்குள் ஏதாவது ஆபத்தான விஷயம் இருக்கிறதா? காரை ஓரம் கட்டினேன். பெட்டியை எடுத்தேன். வெடிகுண்டு எதுவும் இருக்க முடியாது. பெட்டி கனமில்லாமல் இருந்தது. வேறென்ன இருக்க முடியும்? எந்த பெட்டியாக இருந்தாலும் சிறு முயற்சிக்கு பிறகு என்னால் திறக்க முடியும். அதற்கேற்ற ஒரு தேனிரும்பு கருவி என்னிடம் இருந்தது. அதை வைத்து பெட்டியின் பூட்டை திறந்தேன். கவனமாக பெட்டியை திறந்தேன். ஏதோ வெடிக்கப் போகிறது, ஏதாவது பீச்சி அடிக்கப் போகிறது, புகை கிளம்பி மூச்சடையப் போகிறது என்று என்னென்னவோ எதிர்பார்த்து பெட்டியை திறந்தால் உள்ளே ஒன்றுமே இல்லை. ஒன்றுமே இல்லை. அதன் அத்தனை பகுதிகளையும் ஆராய்ந்தேன். ஒன்றுமே இல்லை. பெட்டியை எஸ்கேஎஸ் என்னிடம் பர்சனலாக கொடுத்தார். பெட்டியை மாற்றியிருக்கவும் வாய்ப்பில்லை. பணம் வாங்கிவிட்டேன் என்று சொன்னார். அதனால் பார்ட்டிக்கு காலி பெட்டியை கொடுத்து ஏமாற்றவும் மாட்டார். அப்படியே வேறு விவகாரம் இருந்து காலி பெட்டியை தர முடிவு செய்தாலும் அதற்கு வேறு ஆள் அனுப்பியிருப்பாரே தவிர அவருடைய வலது கையான என்னை மெனக்கெட்டு இவ்வளவு தூரம் அனுப்ப மாட்டார். பெட்டியை திறக்காதே என்று குறிப்பிட்டு வேறு சொன்னார். எனக்கு சரையல் என்று புரிந்தது. எஸ்கேஎஸ் எனக்கு வேண்டுமென்றே வேலை கொடுத்திருக்கிறார். வேலை இல்லாமல் ஒரு வேலை. என்னை எங்காவது அனுப்ப வேண்டும் என்று யோசித்து இப்படி அர்த்தமில்லாத ஒரு வேலை கொடுத்திருக்கிறார். ரெட் ஹில்ஸ் வரை என்னை அனுப்புவதன் மூலம் கிட்டத்தட்ட 2 மணி நேரத்திற்கு மேல் என்னை சென்னையிலிருந்து விலக்கி வைக்க பார்த்திருக்கிறார். ஏன் ஏன்? மரமண்டையில் திடீரென்று மின்னல் அடித்தது. நிர்மலா. அவளை தனிமைப்படுத்தி அவளுக்கு ஏதாவது நினைப்பு வந்தவுடன் காரை ராட்சசத்தனமாக நடுரோட்டில் திருப்பினேன். ஒரு சரக்கு லாரியும் அம்பாசிடரும் கடைசி வினாடியில் பிரேக் அடித்து என் பாட்டன் வரை சந்திக்கு இழுத்து திட்டினார்கள். சிக்னல்களை மீறினேன். விசில் ஊதி கையசைத்து தடுக்க பார்த்த போலீஸ்காரர்களை அலட்சியம் செய்தேன். சாந்தோமில் சர்ச் தாண்டியதும் வலதுபுறம் திரும்பி குறுக்கு பாதையில் காரை செலுத்தி நிர்மலாவின் வீட்டருகே பிரேக் அடித்தேன். மற்ற வீடுகளிலிருந்து சற்றே ஒதுங்கிய தனி வீடு, சிறிய வீடு. காம்பவுண்ட் சுவர் தாண்டி உள்ளே ஓடினேன். என்னிடமிருந்த சாவியால் கதவை திறந்தேன். கதவை திறந்ததும் என் மேல் ஒருவன் பாய்ந்தான். கண்மூடித்தனமான ஆவேசத்தில் இருந்தேன். அந்த சமயத்தில் அவன் என்னுடன் மோதியிருக்கக்கூடாது. இதை போன்ற எத்தனை தாக்குதல்களை என் வாழ்க்கையில் சந்தித்திருப்பேன். சொல்லப்போனால் வன்முறைக்காகவே பயிற்சி அளிக்கப்பட்டு வளர்க்கப்பட்டவன் நான்.
மோதியவனின் தலைமுடியை பற்றி இழுத்து கழுத்தை மழுக் என்று திருப்பி கீழே சரிய விட்டேன். என்னிடம் அப்படி ஒரு வேகம் அவன் எதிர்பார்த்திருக்கவில்லை. ஷூ காலால் அவன் மார்பில் ஓங்கி மிதித்த போதுதான் முகத்தை பார்த்தேன். மனோகர். எனக்கும் உமாபதிக்கும் அடுத்து இருக்கும் எஸ்கேஎஸ்ஸின் அடியாள். மனோகர் பரிதாபமான கண்களால் என்னை பார்த்தான். இன்னும் அரை மணி நேரத்திற்கு இவனால் அசைய முடியாது. உள்ளே பாய்ந்தேன். நிர்மலாவின் படுக்கை அறை கதவு சாத்தியிருந்தது. எட்டி ஒரே உதை. கதவு இரண்டாக பிளந்து திறந்தது. உள்ளே பார்த்த காட்சி திடுக்கிட வைத்தது. நிர்மலா படுக்கையில் துவண்டிருந்தாள். உமாபதி அவள் கழுத்தில் நைலான் கயிறு போட்டு இழுத்து கொண்டிருந்தான். நிர்மலா பலமில்லாமல் கைகளை வீசி அவனை தடுக்க முனைந்து கொண்டிருந்தாள். கதவு தொபைல் என்று திறந்து என்னை பார்த்ததும் உமாபதி மிரண்டான். அவனுடைய கை நிர்மலாவிடமிருந்து விலகியது. நிர்மலா படுக்கையில் நழுவி விழுந்தாள். மூர்க்கமாக பாய்ந்தேன். உமாபதியின் கன்னத்தில் என் முஷ்டி இறங்கிய வேகத்தில் அவன் புரண்டு விழுந்தான். நிர்மலாவின் கழுத்திலிருந்து கயிற்றை இழுத்து தளர்த்தினேன். உமாபதி எனக்கு இணையானவன். அடிப்பதிலும் எதிர்ப்பதிலும் கொலை செய்வதிலும் சளைத்தவனில்லை. இருவரும் பல இடங்களுக்கு சேர்ந்து போயிருக்கிறோம். ஒன்றாக செயல்பட்டு இருக்கிறோம். அந்த நெருக்கம் அவனை தடுமாற வைத்தது. என்னை திருப்பி தாக்காமல் எழுந்தான். கண்களில் குற்ற உணர்ச்சியோடு என்னை பார்த்தான். வாயோரம் வழிந்த இரத்தத்தை நாக்கால் தொட்டு தடவினான். உமாபதி, நீயா இப்படி செய்தாய்? அவன் மேல் பாய்ந்து சட்டையை பற்றி அப்படியே சுவற்றில் அவனை வைத்து அழுத்தினேன். இருவர் முகங்களுக்கும் இடையில் ஓர் அங்குலம்தான் இடைவெளி இருந்தது. என் சூடான மூச்சு அவன் முகத்தில், அவனுடைய கலக்கமான மூச்சு என் முகத்தில். ஏண்டா என் நிர்மலாவை தாக்க சொன்னது யார்? இளங்கோ, சாரிடா, உனக்கு துரோகம் செய்துவிட்டேன். ஆனால் நம் கொள்கை என்ன? உணர்ச்சிகளுக்கும் பாசத்திற்கும் இடம் கொடுக்கக்கூடாது என்பதுதானே. நீ நிர்மலாவால் தான் மாறினாய். அதனால்தான் தொழிலில் இருந்து விலக பார்க்கிறாய் என்று எஸ்கேஎஸ்ஸிற்கு வருத்தம், கோபம். அதனால்தான் அவளை தீர்த்து கட்ட சொன்னார். அவள் இல்லை என்றால் நீ மனம் மாறிவிடுவாய் என்று அவருக்கு நம்பிக்கை. இளங்கோ, நான் சொல்வதை கேள். ராத்திரியோடு ராத்திரியாக நீயும் நிர்மலாவும் மெட்ராஸை விட்டு விலகிவிடுங்கள். இந்த பக்கமே நீ வராதே. அவனை விடுவித்தேன். என்னை என்ன ஒன்றுக்கும் உதவாத எருமை மாடு என்று நினைத்து விட்டாரா எஸ்கேஎஸ்? இந்த ஊரில் நான் நல்லவனாக வாழ்ந்து காட்டுகிறேன். போய் அவரிடம் சொல். இத்தனை நாள் கூட இருந்த விசுவாசத்தை இளங்கோ மறக்கவில்லை. அவன் வழியில் நீங்கள் குறுக்கிடாத வரைக்கும் உங்கள் ரகசியம் எதுவும் அவன் மூலம் வெளியே போகாது என்று சொல். உமாபதி சுவரோடு தேய்ந்து விலகினான். என் கவனம் நிர்மலாவின் பக்கம் திரும்பியது. முகத்தில் தண்ணீர் தெளித்தேன். உலுக்கினேன். கண் திறந்தால் பயம் அவளை அதீதமாக தாக்கியிருந்தது. வார்த்தைகள் சன்னமான குரலில் வெளிப்பட்டன. இளங்கோ, எனக்காக நீங்கள் ஏன் எஸ்கேஎஸ்ஸை பகைத்துக் கொள்கிறீர்கள்? என்னை மறந்துவிடுங்கள். 5 நிமிடம் தாமதமாக வந்திருந்தால் என்னை மறந்துவிட்டு அவள் பயணப்பட்டிருப்பாள். நான் ரெட் ஹில்ஸ் போய் திரும்புவதற்குள் அவள் பிணத்தை கூட தூக்கி போயிருப்பார்கள். அவளை மார்போடு அணைத்தேன். வாழ்ந்தால் ஒன்றாக வாழ்வோம், செத்தால் ஒன்றாக சாவோம் என்றேன். சூடாக ஹார்லிக்ஸ் கலந்து கொடுத்தேன். சிறு முதலுதவிகள் செய்தேன். இரவு முழுவதும் அவள் அருகிலேயே உட்கார்ந்தேன். விஷயம் கேள்விப்பட்டதும் சாணக்கியன் ஓடி வந்தான். நீ ரொம்ப இடம் கொடுத்து விட்டாய் இளங்கோ. எஸ்கேஎஸ்ஸின் நிழலாக இருந்தவன் நீ. உன்னை அவர் பகைத்து கொள்ள நினைப்பது மகா முட்டாள்தனம். நினைத்தால் அவரை பற்றிய எல்லா ரகசியங்களையும் உன்னால் சொல்ல முடியும். என் பத்திரிகையிலேயே போட முடியும். வேண்டாம் சாணக்கியன். நேற்றுதான் உமாபதியிடம் சொன்னேன். என் வழியில் குறுக்கிடாதவரை எஸ்கேஎஸ்ஸின் வம்பிற்கு நான் போக மாட்டேன் என்று. திடீரென்று அவரை காட்டி கொடுத்து என்னை பெரிய ஆளாக காட்டிக்கொள்ள எனக்கு விருப்பமில்லை. அவருடைய கார் என்னிடம் இருக்கிறது. கொண்டு போய் கொடுத்துவிட்டு அவரிடமே பேசிவிட்டு வருகிறேன். எஸ்கேஎஸ் என்னை சந்திக்க மறுத்துவிட்டார். பிஸியாக இருப்பதாக சொல்லி என்னை தவிர்த்து விட்டார். 2 நாட்கள் கழித்து எப்படியும் விலகுவதாக இருந்தேன். முன்னாலேயே விலகிவிட்டு போகிறேன். எஸ்கேஎஸ்ஸை அவ்வளவு அலட்சியமாக நான் எடை போட்டிருக்கக்கூடாது. ஞாயிற்றுக்கிழமை நள்ளிரவு ஒரு சின்ன ஒலி கேட்டு திடுக்கிட்டு விழித்தேன். பக்கத்தில் நிர்மலா நிம்மதியாக தூங்கிக் கொண்டிருந்தாள். கட்டிலில் இருந்து சத்தமில்லாமல் இறங்கினேன். என் ரிவால்வரை தலையணைக்கடியிலிருந்து எடுத்துக்கொண்டேன். அறை கதவை மெல்ல திறந்து வெளிப்பட்டேன். மிக மோசமான தவறு. காலை வெளியே வைத்ததும் விஷ் என்று பின்னால் ஒரு சத்தம். திரும்பி பார்க்கும் முன் கனமான ஏதோ ஒன்று என் பின்தோளில் இறங்கியது. குப்புற அடித்து விழுந்தேன். நிமிர்வதற்குள் என் மீது ஒரு உடல் அழுத்தியது. என் புஜத்தில் ஊசி ஒன்று செருகப்பட்டது. என் மேல் விழுந்தவன் மனோகரன் என்று உணர்ந்தேன். அவனை புரட்டி தள்ள நினைத்தேன். முடியவில்லை. கண்கள் கனத்தன. உடம்பு மரத்தது. நினைவுகள் தப்பின. எத்தனை நேரம் அப்படி கிடந்தேன்? கிட்டத்தட்ட 3 மணி நேரம். கண் திறந்தபோது காட்சிகள் மசமசப்பாக இருந்தன. தடுமாறி எழுந்தேன். என் ரிவால்வர் காணாமல் போயிருந்தது. சுவரை பிடித்து நகர்ந்து படுக்கை அறைக்குள் நுழைந்தேன். பார்த்த காட்சி என்னை உறைய வைத்தது.
மின் விசிறியிலிருந்து கயிற்றில் நிர்மலா தொங்கிக் கொண்டிருந்தாள். தலை தொய்ந்து முகவாய் மார்பில் இடித்திருந்தது. இடுப்பில் புடவைக்குள் சொருகிய காகிதம் கண்ணில் தட்டுப்பட்டது. கட்டிலை பிடித்து ஏறினேன். அந்த காகிதத்தை எடுத்தேன். எனக்கு வாழ்க்கை பிடிக்கவில்லை. தீராத வயிற்று வலியிலிருந்து என்னால் மீளவே முடியவில்லை. இந்த உலகையே வெறுக்கிறேன். என் மரணத்திற்கு வேறு யாரும் காரணமில்லை. நிர்மலா. நிர்மலாவின் கையெழுத்துதான். அப்படி கடிதம் எழுதி தந்தால் இளங்கோவை விட்டு விடுவோம் என்று ஆசை காட்டியிருப்பார்கள். இடிந்து உட்கார்ந்தேன். மயக்க மருந்தின் ஆக்கிரமிப்பில் இல்லாதிருந்தால் அவசரப்பட்டு ஆத்திரப்பட்டு எஸ்கேஎஸ்ஐ தேடி போய் ஏதாவது செய்திருப்பேன். ஆனால் மூளை மந்தமாக இயங்கியதால் அந்த முட்டாள்தனம் செய்யவில்லை. என் நிர்மலாவை என்னிடமிருந்து பிரித்து விட்டாயா எஸ்கேஎஸ்? உனக்கு பிரியமானது எல்லாவற்றிலிருந்தும் உன்னை பிரிக்கிறேன் பார். இந்த செயலுக்கு நினைத்து நினைத்து நீ குமுற வேண்டும். உன் அராஜக சாம்ராஜ்யம் கவிழ வேண்டும். கவிழ்க்கப் போவது இந்த இளங்கோ. சாணக்கியனிடம் ஓடினேன். எஸ்கேஎஸ் பற்றி உன்னிடம் சொன்னது போதாது. சொல்கிறேன், முழுசாக எல்லாவற்றையும் சொல்கிறேன். எஸ்கேஎஸ் பற்றி எனக்கு தெரிந்ததெல்லாம் சொல்கிறேன் என்றேன். சொன்னேன். எஸ்கேஎஸ் பற்றி எனக்கு தெரிந்த எல்லாவற்றையும் சொன்னேன். இன்றோ நாளையோ என்னையும் தீர்த்து விடுவார்கள். அப்படி நான் செத்துவிட்டாலும் என்னுடைய வாக்குமூலம் பத்திரிகையில் தொடர்ந்து வரட்டும். ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் போய் என்று சாணக்கியன் ஆரம்பித்தான். வேண்டாம், போலீஸை எப்படி விலைக்கு வாங்க வேண்டும் என்று எஸ்கேஎஸ்ஸிற்கு தெரியும். கோர்ட்டுக்கு போனால் கூட ரகசியமாக விசாரித்து தப்பித்தாலும் தப்பித்து விடுவார். அவருடைய குற்றங்கள் பகிரங்கமாக்கப்பட வேண்டும் என்றேன். நான் சொல்ல சொல்ல சாணக்கியன் கட்டுரைகள் எழுதலானான். ஆனால் அவனையே கொலை செய்து விட்டார்கள். நிர்மலாவுடையது தற்கொலை என்று போலீஸ் அவசரமாக கேஸை முடித்தது. சாணக்கியனும் தனக்குத்தானே வெடிகுண்டு வைத்து கொண்டான் என்று சொன்னாலும் சொல்லும். இல்லை, எஸ்கேஎஸ்ஸின் விசுவாசி யாராவது பழியை ஏற்றுக்கொண்டு சிறை போவார்கள். ஆனால் பொதுமக்கள் எல்லோருக்கும் எஸ்கேஎஸ் யாரென்று புரிய வேண்டும். அவருடைய திருட்டுத்தனங்கள் எல்லாம் விளங்க வேண்டும். நான் அடுத்த சில ஆதாரங்களை தரப்போகிறேன். நீதிபதியின் முன்பு போலீஸ் அவற்றை ஆராய்ந்தால் எஸ்கேஎஸ்ஸின் முகமூடி கிழியும். 1. எஸ்கேஎஸ் கார்டன்ஸில் வீனஸ் தேவதை சிலை ஒன்று இருக்கிறது இல்லையா? அதன் பின்னால் 3 அடி தூரத்தில் தோண்டி பாருங்கள். எலும்புக்கூடு ஒன்று கிடைக்கும். ஓடி போனதாக நினைக்கப்படும் போலீஸ் ஐஜி நேர்மையானவர். முருகேசனின் எலும்புக்கூடு செபாஸ்டினின் மிரட்டலுக்கு பணியாததால் இழுத்து வந்து கொலை செய்து புதைத்து விட்டோம். 2. எஸ்கேஎஸ் கார்டன்ஸ் குழந்தைகள் குதூகலமாக விளையாடும் பார்க்கில் சறுக்கு மரத்தின் கீழே தோண்டி பாருங்கள். தொலைந்து போன எம்எல்ஏ கற்புக்கரசியின் உடல் கிடைக்கும். எஸ்கேஎஸ்ஸிற்கு அரசாங்க நிலத்தை எப்படி விற்க போயிற்று என்று சட்டசபையில் கேள்விகள் எழுப்பி ரகளை செய்த எம்எல்ஏவிற்கு தன் தோட்டத்தில் கல்லறையை கொடுத்த மகானுபாவன் எஸ்கேஎஸ். 3. இன்னும் நடுக்கடலில் தூக்கி எறிந்த எதிர்த்தரப்பு பிசினஸ்மேன் ராமமூர்த்தி, அடுப்பில் எரித்து சாம்பலாக்கிய பெண் நிவேதா, ரயிலிலிருந்து தள்ளிவிட்ட பிரின்ஸ்பால் சாம்பமூர்த்தி, இவர்களுடைய மரணத்திற்கெல்லாம் காரணம் எஸ்கேஎஸ் தான். எஸ்கேஎஸ் என்னென்ன பெயரில் எந்தெந்த பேங்கில் கணக்கு வைத்திருக்கிறார் என்ற பட்டியலை கீழே தருகிறேன். அடுத்ததாக பினாமி பெயரில் எங்கெங்கே சொத்து வைத்திருக்கிறார் என்ற விவரமும் பின்னால் தருகிறேன். போலீஸோ நீதித்துறையோ தான் பொறுப்பெடுத்து செயல்பட வேண்டும் என்று காத்திருக்காமல் பொதுமக்களாகிய நீங்கள் எல்லோரும் நியாயத்திற்காக வெகுண்டு எழுந்தால்தான். அத்தியாயம் 11. கட்டுரை படிப்பதை நிறுத்திவிட்டு செபாஸ்டின் நிமிர்ந்தார். கண்களில் கவலையும் கோபமும் கலந்து மின்னின. என்னையா இது? பேங்க் அக்கவுண்ட் நம்பர் எல்லாம் கூட கொடுத்திருக்கிறான். அவனை ரொம்பவும் நம்பி நெருக்கமாக வைத்து கொண்டது தப்பாகிவிட்டதே. இப்பொழுது என்ன செய்யலாம் செபாஸ்டின்? கிருஷ்ணசாமி தயக்கத்துடன் கேட்டார். என்ன செய்யலாம்? எல்லோரும் குளத்தங்கரைக்கு சிறைக்கு போகலாம். செபாஸ்டின் வாயிலிருந்து கனல் பறந்தது. உமாபதியை பார்த்து திரும்பினார். இப்பொழுதே உடனே நான் இளங்கோவை பார்க்க வேண்டும். சார். இளங்கோ? உமாபதி தயங்கினான். அவன் இறந்து விட்டான் சார். அவனை உண்மையிலேயே நீங்கள் சாகடித்தீர்களா இல்லையா என்று நான் பார்க்க வேண்டும். அவன் கல்லறையை உடைத்து திறந்து காட்டு. சார் பேசாதே, உடனே புறப்படுகிறோம். கிருஷ்ணசாமி, நீங்களும் கூட வாருங்கள். நானா? நான் இதிலெல்லாம் கலந்து கொள்வதில்லையே செபாஸ்டின் சார். தலைக்கு மேலே வெள்ளம் போன பின் கலந்து கொள்ள என்ன இருக்கிறது? வாருங்கள். எங்கே என்று சொல்லுங்கள் சார். முதலில் உங்களுக்கு ஆன்டிசிபேட்டரி பெயிலுக்கு பேப்பர்கள் தயார் செய்துவிட்டு வருகிறேன். சாருடைய பண்ணை வீட்டு தோட்டத்தில் என்றான் உமாபதி. அங்கே இப்போது யார் யார் இருப்பார்கள்? வாட்ச்மேன் தவிர வேறு யாரும் இருக்க மாட்டார்கள். நான் ஒரு அரை மணி நேரம் தாமதமாக வந்தாலும் உள்ளே விடுவான் இல்லையா? உத்தரவு கொடுத்து விடுகிறேன் என்றார் செபாஸ்டின். மனோகரை சைகையால் அருகே கூப்பிட்டார். இன்று இரவுக்குள் இந்த இலவச புத்தகத்தை அச்சிட்டது யார், எழுதி கொடுத்தது யார் என்று நீ கண்டுபிடிக்க வேண்டும். சரி சார்,
புத்தகத்தின் கடைசி பக்கத்தில் அச்சிட்ட கம்பெனியின் பெயர் அச்சாகி அதன் மீது கருப்பு இங்கு வைத்து அச்சாலேயே அளிக்கப்பட்டிருக்கிறது சார். முதலில் வழக்கம் போல பிரஸ்ஸின் பெயரை விளம்பரமாக பெருமையாக போட்டிருப்பான், அப்புறம் பயந்து போய் அளித்திருப்பான் என்றார் கிருஷ்ணசாமி. அனைவரும் பிரிந்தனர். 1.5 மணி நேரத்தில் பண்ணை வீட்டில் சந்திப்பதாக ஏற்பாடு செய்து கொண்டு. மனோகர் அந்த புத்தகத்தின் கடைசி பக்கத்தை மறுபடியும் பார்த்தான். பிரிண்டரின் பெயர் அச்சரிக்கப்பட்டு பின் மறைக்கப்பட்டிருந்தது. பூத கண்ணாடி வைத்து பார்த்தபோது கூட எழுத்துக்கள் புரியவில்லை. முதல் எழுத்து கி என்று மட்டும் புரிந்தது. விரலால் முட்டாள்தனமாக தேய்த்து மசியை அளிக்க பார்த்தபோது வேறு ஒரு வாய்ப்பு புரிந்தது. லெட்டர் பிரஸ் எனப்படும் சாதாரண அச்சு இயந்திரத்தில் அச்சடிக்கப்பட்ட புத்தகம் அது. அச்சுக்கள் பதியும் போது அந்த அழுத்தத்தில் எழுத்துக்கள் காகிதத்தில் சுவடாக பதிந்துவிடும். காகிதத்தின் பின்புறம் தடவி பார்த்தால் எழுத்துக்களின் வடிவத்தை விரலால் வருட முடியும். வருடினான். விரலுக்கு எழுத்துக்கள் புரியவில்லை. பென்சில் முனையை பொடி செய்து தூவினான். எழுத்துக்கள் கண்ணாடியில் பார்ப்பது போல இடம் மாறி தெரிந்தன. கிருஷ்ணா ஆர்ட் பிரிண்டர்ஸ், சென்னை 4. உமாபதியின் தோள்களில் வியர்வை பளபளத்து வழிந்தது. கைகள் வழியே இறங்கியது. முதுகையும் மார்பையும் நனைத்தது. சற்றே தலையை உலுக்கி வியர்வையை உதறினான். கால்களை விரித்து வைத்து நின்றிருந்தான். மீண்டும் மண் கொத்தியால் பூமியில் ஆழமாக வெட்டினான். மண்ணை அள்ளி எறிந்தான். சமீபத்தில் புரட்டப்பட்ட மண் என்பதால் அதிக சிரமம் இல்லாமல் மண் பெயர்த்து வந்தது. சற்று தள்ளி நாற்காலியில் அமர்ந்து பியர் உறிஞ்சிக் கொண்டிருந்தார் செபாஸ்டின். உமாபதி, உதவிக்கு ஆள் வேண்டுமா? வேண்டாம் சார் என்றான். பூமியை தோண்டி உள்ளே இருந்து சவப்பெட்டி எடுத்து அதை திறந்து இளங்கோவின் மிச்சத்தை அவருக்கு காட்டுவதுதான் தனது ஒரே வேலை என்பது போல அவன் மீண்டும் மண்ணை கொத்தலானான். மேலே இருந்து நிலா பார்த்து கொண்டிருந்தது. ராயப்பேட்டை நெடுஞ்சாலையிலிருந்து விலகி பிரிந்த ஒரு குறுக்கு சந்தில் இருந்தது கிருஷ்ணா ஆர்ட் பிரிண்டர்ஸ். ஒரு பழைய வீடு அச்சுக்கூடமாக மாற்றப்பட்டிருந்தது. கனமான கண்ணாடி அணிந்து காலால் இயந்திரத்தை ஓட்டி நோட்டீஸ் ஒன்றை அச்சடித்து கொண்டிருந்த பெரியவர் அதை தற்காலிகமாக நிறுத்திவிட்டு வந்தார். ப்ரெஸ்ல யாரும் இல்லப்பா, காலையில் கோவில் திருவிழால ஜனத்துக்கெல்லாம் கொடுக்கணும்னு சொன்னதால இந்த நோட்டீஸ் ராவோடு அடிக்கிறேன். காலையில் 9 மணிக்கு மேலே வா, ஓனரு இருப்பார். மனோகர் அவர் பேசி முடிக்கும் வரை பொறுமையுடன் இருந்தான். பெரியவரே, உங்களிடம் ஒரு தகவல் வேண்டும். எப்படியும் பின்னால் போலீஸ் வந்து விசாரிக்கப் போகிறது. போலீஸா? என்னப்பா சொல்கிற? இந்த புத்தகம் இங்கேதான் அச்சானதா? ஆமாம், ஆனால் ப்ரெஸ் பேரு போட வேண்டான்னு மேட்டர் கொடுத்தவர் சொல்லிட்டாரு. தவறுதலாக பேரு போட்டுட்டோம். மாற்றி அடிக்க நேரம் இல்லாமல் அப்படியே மசி வச்சு மறைச்சோம். அது என்ன போலீஸ் பிடிச்சிட்டு போகிற குத்தமா என்ன? இந்த மேட்டரை யார் கொடுத்தது தெரியுமா? கையெழுத்து பிரதி இருக்கா? புக்கோடு சேர்த்து அதையெல்லாம் வாங்கிட்டு போயிட்டாரே. அவர் பேர் என்ன? பேரெல்லாம் யாருக்குப்பா தெரியும்? ஓனரை வந்து கேளு. அந்த ஆள் மாருதி வேனில் வந்தார். வேணா, நம்பர் பார்த்தீங்களா? இல்லைப்பா. வேனில் டிரைவர் சீட் அருகில் குதிரை தலை பொம்மை தொங்கியதா? ஆமாம், கரெக்டுப்பா. கண்ணாடியில் கூட குதிரை படம் ஒட்டி இருந்துச்சு. ஆள் எப்படி இருந்தார்? நடுவகிடா. நீ சொல்கிற ஆளே தான்ப்பா. மனோகருக்கு திடுக்கிடலாய் அதே சமயம் படபடப்பாக இருந்தது. உடனே இதை செபாஸ்டியனிடம் ஓடிப்போய் சொல்ல வேண்டும். நங் என்று மண்பெட்டி சவப்பெட்டியின் மீது மோதி ஒலித்தது. உமாபதி நிறுத்தினான். முழங்கையில் ஒட்டியிருந்த மண்ணை தட்டினான். புஜத்தால் முகத்து வீர்வியை அப்படியே துடைத்தான். வழக்கமாக பிணங்களுக்கு மண்ணுக்குள் புதைப்படுகிற அந்தஸ்து மட்டுமே கொடுக்கப்படும். நண்பனாயிருந்தவன் என்பதால் உமாபதி இளங்கோவை சவப்பெட்டியில் போட முடிவு செய்தான். செபாஸ்டினும் சரி என்று சொல்லியிருந்தார். உமாபதி சவப்பெட்டியின் மீதிருந்த மண்ணையெல்லாம் 2 கைகளாலும் ஒதுக்கினான். செபாஸ்டின் பீர் பாட்டிலை வைத்துவிட்டு எழுந்து வந்தார். கைக்குட்டையை ஆறாக மடித்து மூக்கருகே பொத்திக்கொண்டு சக்தி வாய்ந்த டார்ச் வெளிச்சத்தை குழிக்குள் செலுத்தினார். உமாபதி மண்ணையெல்லாம் ஒதுக்கிய பின் சவப்பெட்டியின் மூடியை நெம்பி அதன் ஆணிகளின் பிடியிலிருந்து விலக்க ஆரம்பித்தான். கேட்டை திறந்த வாட்ச்மேன் கிருஷ்ணசாமியை பார்த்து சல்யூட் அடித்தான். ஐயா பின் தோட்டத்தில் இருக்காருங்க, உங்களை அங்கே வர சொன்னாருங்க. கிருஷ்ணசாமி மாருதியிலிருந்து இறங்கினார். தோட்டத்தின் பின்பகுதிக்கு நடந்தார். வாருங்கள் வக்கீல் சார், வாருங்கள் என்றார் செபாஸ்டின் கிண்டலான குரலில். கிருஷ்ணசாமி திடுக்கிட்டு நின்றார். அதிக வெளிச்சமில்லாத பகுதியில் நிலா வெளிச்சத்தை மட்டுமே வைத்து செபாஸ்டினின் முகத்து உணர்ச்சிகளை புரிந்து கொள்ள முடியவில்லை. பெரிய பள்ளம் தோண்டப்பட்டு பள்ளத்திற்குள் பாதி தொடை வரை மறைந்த நிலையில் உமாபதி நிற்பதையும் அந்த குழிக்குள் செபாஸ்டின் டார்ச் வெளிச்சத்தை பாய்ச்சுவதையும் கவனித்தார். செபாஸ்டினை பின்பற்றி அவரும் கைக்குட்டையால் அவசரமாக மூக்கை பொத்தி கொண்டார். இது போன்ற விவகாரங்களில் அதற்கு முன் ஈடுபடாததால் முகத்து தசைகள் இறுகின. கண்களில் அசூசையும் அச்சமும் பிரதிபலித்தன. வக்கீல் சார், இன்றைக்கு என் பர்த்டே. கேக் வெட்டப் போகிறேன், பார்க்கிறீர்களா? செபாஸ்டின் கேக் கேக் என்று சிரித்தார்.
உமாபதி கடைசி ஆணியை பெயர்த்து சவப்பெட்டியின் மூடியை விலக்கி தூக்கினான். கிருஷ்ணசாமிக்கு உடனே வயிற்றை புரட்டியது. செபாஸ்டியனின் முகத்தில் சட்டென ஒரு இறுக்கம். மூடு மூடு என்றார் அவசரமாக. இளங்கோதான், இளங்கோவே தான். அப்படியானால் கட்டுரைகள் எழுதுவது யார்? சாணக்கியன் செத்ததை பற்றி கூட எழுத முடிந்ததே யாரால்? செபாஸ்டியன் சற்று உரக்கவே கேள்வி கேட்டார். கேட் திறக்கும் சத்தம். மூவரும் வாசலை பார்க்க தடதடவென்று ஓடி வந்து நின்று மூச்செரித்தான் மனோகர். சார் சார் சற்றே ஆசுவாசப்படுத்தி கொண்டு பேசினான். இந்த புத்தகத்தை எழுதியது யார் என்று கண்டுபிடித்து விட்டேன் சார். அவர் வைத்திருப்பது மாருதி வேன். ரியர்வியூ மிரர் அருகே குதிரை தலை பொம்மை தொங்கும். விண்ட்ஷீல்டில் குதிரை படம் ஒட்டியிருக்கும். அவர் நடுவகிடு எடுத்திருப்பார். சொல்லி நிறுத்திவிட்டு அவன் கிருஷ்ணசாமியின் மீது பார்வையை திருப்பினான். செபாஸ்டியன் மூச்சை இழுத்து பிடித்தார். வக்கீலை நம்ப முடியாமல் பார்த்தார். கிருஷ்ணசாமி, நீங்களா எழுதியது இதை? அத்தனை அடையாளங்களும் உங்களுக்குத்தான் பொருந்துகின்றன. கிருஷ்ணசாமி மிரட்சியுடன் 2 அடி பின்னே வைத்தார். உடனே மனோகர் அவர் கைகளை பிடித்து தடுத்து நிறுத்தினான். செபாஸ்டியன் கிருஷ்ணசாமியை நெருங்கினார். 2 தோள்களையும் பிடித்து உலுக்கினார். என்னுடைய அத்தனை நடவடிக்கைகளுக்கும் கூடவே இருந்து ஆலோசனை செய்து உதவியவர் நீங்களா இந்த புத்தகம் எழுதினீர்கள்? கிருஷ்ணசாமி வியர்த்தார். கண்களை மூடி திறந்து ஆம் என்று சைகை செய்தார். செபாஸ்டியன் திடுக்கிட்டு ஓரடி பின்வாங்கினார். ஏன் கிருஷ்ணசாமி, ஏன்? கிருஷ்ணசாமி மூச்சை ஆழமாக இழுத்து வெளியே விட்டார். நிர்மலாதான் காரணம் என்றார். வாட் டு யூ மீன்? நிர்மலா காலேஜில் படித்தபோது அவளும் என் மகளும் ஒரே வகுப்பில் படித்தார்கள். நெருக்கமான தோழிகளாக இருந்தார்கள். இந்த நிலையில் நிர்மலாவிற்கு ஃபன் கிளப்பில் வேலை கிடைத்தது. அப்புறம் இளங்கோவை சந்தித்தாள். சாணக்கியனை சந்தித்தாள். உங்கள் விவகாரங்கள் அவளுக்கு அருவருப்பாய் இருந்தது. இளங்கோவிடம் பேசியது போலவே என்னிடமும் பேசினாள். பணம் சம்பாதிப்பது மட்டும்தான் குறியா அங்கிள். பணம் வருகிறது என்பதற்காக கொலைக்காரனாக இருந்தாலும் கொள்ளைக்காரனாக இருந்தாலும் அவன் பக்கம் சாய்ந்து விடுவீர்களா நீங்கள்? பணத்தை தூக்கி எறிந்துவிட்டு நியாயத்தின் பக்கம் நிற்க மாட்டீர்களா என்றாள். எனக்கும் மனதில் குழப்பம். அவளுடைய கேள்விகளில் இருந்த நியாயம் என்னை தாக்கியது. ஆனாலும் வக்கீல் தொழிலுக்கு வந்த பிறகு நியாயம் அநியாயம் எல்லாம் பெருசில்லையம்மா. என் கட்சிக்காரரை காப்பாற்றுவதுதான் என் தொழில் தர்மம் என்று சொன்னேன். உங்கள் மகளுக்கே ஏதாவது ஆனால் கூடவா என்று கேட்டால் திடுக்கிட்டேன். என் மகளுக்கு ஏதாவது அசம்பாவிதம் நடந்தால் என்னால் இதேபோல் கட்சிக்காரனிடம் விசுவாசம் என்று இருக்க முடியுமா என்று யோசித்தேன். மாட்டாய் என்ற உண்மையை சொன்னது என் மனசாட்சி. தொழிலில் இறங்கிய பிறகு இதையெல்லாம் யோசிக்க முடியவில்லை நிர்மலா. என் மகளுக்கு ஏதாவது நடந்தால் நிச்சயம் நான் மாறக்கூடும் என்றேன். எனக்கு நடந்தால் என்று அடுத்த கேள்வி கேட்டாள். உனக்கு எதுவும் நடக்காது, நீ செபாஸ்டியனின் செல்ல குழந்தை என்றேன். நடந்தால்? அப்படி உனக்கு நடக்கக்கூடாதது நடந்தால் நான் மனம் மாறுவேன் என்று சொன்னேன். எந்த தருணத்தில் அப்படி சொன்னேனோ நிர்மலா தூக்கில் தொங்கினாள். சாணக்கியன் என்னிடம் வந்து கதறினான். இளங்கோ அவனிடம் சொல்லியிருந்த அத்தனை விஷயங்களையும் டேப்பில் பதிவு செய்திருந்தான். எல்லாவற்றிற்கும் ஒரு பிரதி எடுத்து என்னிடம் கொடுத்தான். இளங்கோ சொன்னதையெல்லாம் கட்டுரையாக்கப் போகிறேன். அப்படி செய்யும்போது என்னையும் சும்மா விடமாட்டார்கள், தீர்த்து விடுவார்கள். நான் செத்தாலும் இந்த கட்டுரைகள் வெளியாக வேண்டும் சார், செய்வீர்களா என்றான். நிர்மலா கொடூரமாக இறந்ததில் என் மகள் மிகவும் அப்செட் ஆகியிருந்தால் நானும் ஆடிப்போயிருந்தேன், சம்மதித்தேன். ஆனால் கூடவே எதற்கு இந்த பிரச்சனையெல்லாம் பேசாமல் 3 பேரும் தப்பித்து போய்விடுங்கள் என்று சொன்னேன். இளம் கன்றுகள் பயமறியவில்லை. என்னிடம் இல்லாத தைரியம் அவர்களிடம் இருந்தது. சாணக்கியன் உயிரோடு இருக்கும் வரை உங்களுக்கு ஒரு வக்கீல் என்ற ரீதியில் என்ன பாதுகாப்பு தர முடியுமோ அதை தர முடிவு செய்தேன். டிபார்ட்மெண்டல் ஸ்டோருக்கு சிபிஐ வருவார்கள் என்று நான் கூட எதிர்பார்க்கவில்லை. அந்த பிரச்சனையிலிருந்தும் உங்களை சட்டப்பூர்வமாக காப்பாற்றுவது எப்படி என்று தான் யோசித்தேன், வழி சொன்னேன். பத்திரிகை ஆஃபீஸிற்கு சும்மா சட்டத்திற்காக போலீஸ் பந்தோபஸ்து, உங்கள் ஆட்களுக்கு உரிமை உண்டு என்று போலீஸ் அதிகாரி என்னை விட்டு உங்களிடம் சொல்ல சொன்னபோது உங்களிடம் சொன்ன கையோடு சாணக்கியனை கூப்பிட்டு எச்சரித்தேன். ஆனால் அவன் மரணத்திற்கு துணிந்திருந்தான். எப்படியும் பிளட் கேன்சர் என்னை எந்த நிமிடமும் கொண்டு போய்விடும் நிலையில்தான் இருக்கிறேன். ஒரு நல்ல காரியத்திற்காக உயிரை விடப் போகிறேன் என்று அவன் சொல்லிவிட்டான். உயிருக்குயிராய் இருந்த இளங்கோவையோ உபயோகமாய் இருந்த நிர்மலாவையோ நீங்கள் எவ்வளவு தூரம் மதித்தீர்கள்? உங்களுடைய நலன் என்று வரும்போது அவர்களை வெட்டி புதைக்கவும் நீங்கள் தயாராக இருந்தீர்கள். அவசியம் வந்தால் நாளை எனக்கும் அதே கதிதானே என்று யோசித்தேன். செபாஸ்டியன் கை உயர்த்தி கிருஷ்ணசாமியை தடுத்தார். அதென்ன நாளைக்கு, இன்றைக்கு என்று சொல்லுங்கள். எனக்கு எதிராக யார் கொடி தூக்கினாலும் அவர்களை உடனே கவனித்து கணக்கு தீர்ப்பதுதான் எனக்கு பிடிக்கும். இளங்கோவிற்காக வெட்டிய குழி இதோ தயாராய் இருக்கிறது. மூடாத கல்லறையில் உங்களுக்கும் இடம் இருக்கிறது. வெயிட்,
நிர்மலா சாவிற்கும் இளங்கோ சாவிற்கும் சாணக்கியன் மரணத்திற்கும் நீங்கள்தான் பொறுப்பு என்று சொல்கிறீர்களா செபாஸ்டின் சார்? ஏன் பட்டியலை சின்னதாக சொல்லிவிட்டீர்கள்? கட்டுரையில் நீங்கள் லிஸ்ட் போட்டிருக்கிறீர்களே, அத்தனை பேருடைய மரணத்திற்கும் நான் தான் காரணம். பொறுப்பை யார் கையிலாவது விடுவேன். இளங்கோவோ உமாபதியோ மனோகரோ வெறும் கருவிகள்தான். அத்தனை கொலைக்கும் நான் தான் பொறுப்பு. நானேதான் பொறுப்பு. நானேதான் என்றபோது செபாஸ்டின் தன் மார்பில் பட்டென்று தட்டி காட்டினார். இப்பொழுது உங்கள் மரணத்திற்கும் நான் தான் காரணம். இவர்கள் கருவிகள் போதுமா? இல்லை வேறு ஏதாவது கோர்ட்டில் வந்து சொல்ல வேண்டுமா? நீதிபதிகள் முன் குற்றங்களை ஒப்புக்கொள்ளும் போது அது கோர்ட்டாய் இருந்தால் என்ன, வேறிடமாய் இருந்தால் என்ன செபாஸ்டின் சார்? என்ன உளறுகிறீர்கள்? வக்கீலாய் இருந்து அழுத்து விட்டது என்று உங்களுக்கு நீங்களே நீதிபதி பதவி கொடுத்து கொண்டீர்களா? செபாஸ்டினின் குரலில் எல்லல் இருந்தது. இதை கவனித்தீர்களா செபாஸ்டின்? எங்கோ பார்த்தது போல் இல்லை. இளங்கோ உபயோகப்படுத்திய மினி மைக், சிபிஐயால் கவர்ந்து எடுத்து போகப்பட்ட சக்தி வாய்ந்த மைக் சட்டை பையிலேயே ஒட்டி வைத்திருந்தேன். நீங்கள் பேசுவது எல்லாம் என் மாருதி வேனுக்குள் துல்லியமாக கேட்க வேண்டும் என்று என் மாருதி வேனுக்குள் சிபிஐ அதிகாரிகளும் கோர்ட் நீதிபதியும் உட்கார்ந்து அத்தனையும் கேட்டுக்கொண்டிருப்பது உங்களுக்கு தெரியுமா? பெயிலுக்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று சொல்லி நான் நேரம் வாங்கி போனது இந்த ஏற்பாட்டை செய்யத்தான். கிருஷ்ணசாமி சொல்லி முடித்ததும் வேனில் தலைகள் தெரிந்தன. செபாஸ்டின் வெகு வேகமாக செயல்பட்டார். சட்டென்று தாவி கிருஷ்ணசாமியை இழுத்தார். இடுப்பிலிருந்து ரிவால்வர் உருவி அவர் கழுத்தில் வைத்தார். யாராவது என்னை பிடிக்க முயன்றால் கிருஷ்ணசாமியின் உயிர் போய்விடும். இதுவும் மைக் மூலம் கேட்கிறதா? செபாஸ்டின் உருமினார். கிருஷ்ணசாமி சன்னமாக சிரித்தார். செபாஸ்டின் சார், நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்று உங்களுக்கு விளங்குகிறதா? விளங்கவில்லையா? என்னை சுட்டுவிட்டு என்ன செய்வீர்கள்? தப்பிக்க விட்டாலும் எங்கே போவீர்கள்? ஏதோ பெயர் தெரியாத ஊருக்கா? ஜன நடமாட்டம் இல்லாத பாலைவனத்துக்கா? அப்படி ஓடிப்போனால் இத்தனை நாள் நீங்கள் கட்டி காத்த சாம்ராஜ்யம், ஆண்டு கொண்டிருந்த சொத்துக்கள், சௌகரியங்கள் எல்லாவற்றையும் உதறிவிட்டு ஓட்டாண்டியாக ஓடப்போகிறீர்களா? ஓடுங்கள். அப்படியானாலும் அது இளங்கோவிற்கு வெற்றிதான். கிருஷ்ணசாமியின் பேச்சு தேய்ந்தது. செபாஸ்டின் துப்பாக்கியை அழுத்தினார். என் சாம்ராஜ்யம் அழிந்து போகாது. என்னை விட்டு எங்கும் போகாது. என் எச்சில் காசை வாங்கி கொண்டு என்னை காப்பாற்ற செல்வாக்குள்ள எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். உங்கள் வாக்குமூலத்தை பதிவு செய்த நீதிபதியை அந்த லிஸ்டில் சேர்த்தால் நீங்கள் பைத்தியக்காரர். நீதிபதி, இங்கிருந்து உயிருடன் அவர் வெளியே போனால் தானே தீர்ப்பெழுத முடியும். என் வாக்குமூலத்தை கேட்டவர்கள் யாரும் உயிரோடு வெளியேறப் போவதில்லை. இந்த பண்ணை வீட்டில் இன்னும் 100 பிணங்களை புதைக்க கூட இடம் இருக்கிறது. வேனில் இருப்பவர்கள் ஒவ்வொருத்தராக கைகளை தலைக்கு மேல் உயர்த்தி கொண்டு இறங்குங்கள். வேன் கதவு சர் என்று தேய்ந்து நகர்ந்தது. கைகளை உயர்த்தியபடி முதல் ஆள் இறங்கினார். 2வது ஆள், 3வது ஆள். செபாஸ்டின் கவனம் பூராவும் வேன் மீதே இருந்தபோது திடீரென்று வேனின் முன் விளக்குகள் 2 பிரகாசமாக எரிந்தன. அபாரமான வெளிச்சம் செபாஸ்டினின் கண்களுக்குள் நேரே பாய்ந்தது. கண்களை கூச செய்தது. தன்னிச்சையாக அவர் கை நெற்றி வரை உயர்ந்து அந்த வெளிச்சத்திற்கு குடைப்பிடிக்க முயல. கிருஷ்ணசாமி அந்த சந்தர்ப்பத்திற்காக காத்திருந்தவர் போல செபாஸ்டினை பிடித்து தள்ளினார். செபாஸ்டின் காலை பின்னால் ஊன்ற முயன்று சவக்குழியிலிருந்து அள்ளி போட்ட மண் குன்றில் வைக்க அது காலை சரித்து இழுக்க நிலை தடுமாறி அந்த குழியிலேயே தொம்மென்று சவப்பெட்டி மீது விழுந்தார். அதற்குள் அவருடைய ரிஃப்ளெக்ஸ் செயல்பட்டு துப்பாக்கி விசையை இழுக்க தோட்டா இருட்டில் வீணானது. அதே சமயம் இன்னும் 2 துப்பாக்கிகள் வெடிக்கும் சத்தம் வேன் நின்றிருந்த திசையிலிருந்து. குழியிலிருந்து வெளியேற முனைந்த உமாபதி தப்பித்து ஓட முடிவு செய்த மனோகர் இருவரது முழங்கால்களிலும் தோட்டாக்கள் பாய்ந்தன. அவர்கள் குப்புற அடித்து விழுந்தனர். முதல் தோட்டா சத்தம் கேட்டவுடனேயே பூமியில் குப்புற பாய்ந்து படுத்துவிட்ட கிருஷ்ணசாமி குனிந்து எழுந்து வேன் பார்த்து ஓடினார். துப்பாக்கி சகிதம் சிபிஐ ஆபீசர்கள் இளங்கோவை புதைத்த சவக்குழியை சூழ்ந்தனர். செபாஸ்டினின் கையிலிருந்த துப்பாக்கி வெடித்த கையோடு விலகி விழுந்திருந்தது. செபாஸ்டின் புரண்டு நிமிர்ந்தார். நிலா வெளிச்சத்தில் சூழ்ந்து நின்றவர்களை ஒவ்வொரு முகமாக பரிதாபமாக பார்த்தார். பின் கண்களை மூடி ஆழமாக மூச்சை இழுத்தார். சரையில் என்று கீழே கிடந்த ரிவால்வரை எடுத்தார். நெற்றி போட்டில் வைத்து கொண்டார். விசையை இழுத்தார். டிஷ்யூங் என்ற சத்தம் தூங்கிய பட்சிகளையெல்லாம் மறுபடியும் பயமுறுத்தி ஒலித்தது. அதிகாரிகள் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டு மூடாத அந்த கல்லறைக்குள் இறங்கினர். திரு சுபா அவர்களின் மூடாத கல்லறை முற்றும்.